ஒரு வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். ஓகே, அடுத்த ஜென்ரேஷன் அது வரணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தேவையான இது இருக்கு. இங்கே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, லாபம் நஷ்டம் லாபம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சில 2 டைப் சொல்லுவாங்க. 2 படி மட்டும் காட்டுறது கணக்கு, 3வது படி காட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதனால நமக்கு இந்த ஸ்டெப்பாக காட்ட முடியாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஷேடில் 3ஆக காட்டிட்டோம். ஸ்டெப்பு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சாஸ்திரத்தில் ஃபில் பண்ணிடும். ஸ்டோன் வைஸ் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் ஃபில். இது பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக கிரியேட் பண்ணது அதுக்காக தானே. ஆமாங்க, ஏன்னா இது எல்லாமே கிரிட் சைஸ் சின்னது அப்படிங்கிறக்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, எதுவுமே என்க்ளோஸ்டாக ரூமாக கிரிட்டாக பிரியக்கூடாது. நம்ம கிளாஸி கொடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தம் பிரிண்ட் விழுதுங்க அதில். சாட்டினாக இருந்தால் தம் பிரிண்ட்லாம் அதில் விழுகாது. விண்டோ சைஸ் பெருசு கொடுக்குறங்காட்டி பார்த்தீங்கன்னா லைட் மட்டும் கிடையாது, நமக்கு வென்டிலேஷனும் அதோட ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொன்று பெரிய விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறப்போ அதோட ஷேடோ லெவல் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஃப்ராஸ்டட் எதுக்காக பண்ணுறோன்னா, உங்களுக்கு டைரக்ட் லைட் வந்து உள்ளார வரப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் உள்ளார பாஸ் ஆகிறப்ப ஹீட்டும் ட்ராவல் ஆகும். ஆனால் கிளியர் கிளாஸ் இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா லுக் வைஸ் இருக்கும். அது என்ன, அதோட ஷேடோ ஃபார்மிங் கீழே விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷேடோவாக விழுகும். ஷார்ப் ஷேடோ விழுகும். ஓகே, அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஓப்பனே இல்லாமல் ஒரு மணி கூட இல்லாமல் ஒரு பூஜா ரூம் ஏன் இப்படி பண்ணுறது? கண்டிப்பாங்க, அது சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா மணி கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன, ஓப்பன் வேணும். மணி தான் வைக்கணுங்கிறது கிடையாது, ஓப்பன் இருக்கணும். அது என்னன்னா, சாமி படம் வந்து டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா சாமிக்கு லைட் படணும். ஓகே, அதாவது திறந்த உடனே சாமி தெரியுதுன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா கேப் கொடுத்துருக்கணும். தியேட்டருக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் பூஜை இருக்கு. பூஜை ரூம் தாண்டி அந்த தியேட்ரிக்கல் ஃபீல் கொடுத்ததுக்கான இது என்ன, இது டிசைன்ல வந்ததுதான். ஆமா, டிசைன் சார் கொடுத்தது. அதோட டீடைலிங் பாருங்களேன். இப்படி டேப்பர்னஸ் வந்திருக்கு, சைடுல டேப்பர் போயிருக்கு, க்ரூஸ் கொடுத்துருக்கோம், மேல ஒரு லைட் ஃபோக்கஸ் ஆகுது, பேக் சைடு ஒரு அக்ரிலிக் ஷீட் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டெப்த்துக்குள்ளார இருக்கிற மாதிரி. இவரோட டிசைன் புக் வந்து ரொம்ப டீடைலிங்காக இருக்கும். எதுலேயுமே ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆகட்டும், லைட் பாயிண்ட் ஆகட்டும், ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம திரும்ப கொஸ்டினே கேட்க வேண்டாம். புரியுது. அந்த அளவுக்கு ஒன் டைம் சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் ஃப்ரம் ஹிம். சார் கொடுத்த டிசைன் புக் ஒரு தடவை தான் எங்களுக்கு. அதுல ரீவர்க் வரல, சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, எதுவுமே பண்ணல. மேபி நாங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டீடைலிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கறது மட்டும் தான் இருக்குமோ தவிர, நம்ம 1 year old ஹவுஸ் தான் பாக்குறோம். ஓகே, புது பில்டிங் பார்க்கறேன். நியூ பில்டிங் மாதிரி தான் வச்சிருக்காங்க, மெயின்टेन பண்ணிருக்காங்க. एक्चुअली நான் பிராண்ட் நியூ பில்டிங்கா, ஹால் ஓகே, பூஜை ரூம் கூட ஓகே, நான் டைனிங் டேபிள் கூட ஒத்துக்கிறேன். கிச்சனை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். 1 year old பில்டிங்னு சொன்னீங்க, பட் ஆனா கிச்சன் வந்து 1 year ஆன மாதிரி தெரியும். காலையில தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், இவ்ளோ நீட்டா வச்சு எப்ப வந்தாலும் இப்படிதாங்க இருக்கும்னாங்க. ஓ மை காட். एक्चुअली இந்த இடத்துல கூட கண்டிப்பா நாளுக்குமே வச்சிருப்பாங்க. எப்படி வந்து இந்த வீட்டுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணனும் கத்துக்கிறதுக்கு வராது. மெயின்டெய்ன் பண்ணனும்ன்றது வந்து ஒரு தடவை அவங்களுக்கு தான் கேட்கணும். ஆமா, எப்படி வேற மெயின்டெய்ன் பண்றீங்க? இந்த ஒரு பிரச்சனை தான் மேடம் வீட்ல பிரச்சனை. நீங்க ஒரு சிங்கிள் கீ ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா 9 லாக்ஸ் ஆகும். ஓகே, பட் இது சேஃப்டி தான். பக்கா சேஃப்டி. இது எந்த விதத்துல சேஃப்னா, நீங்க டோரை பீட் பண்ண ஜாம் ஆயிட்டு தான் போகும், பிரேக் ஆகாது. இது பிளைனா விட்டதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ வந்து இதுல வால்பேப்பர் வர போகுதுங்க. ஓகே, நான் எங்கேயுமே வால்பேப்பர் யூஸ் பண்ணல. இதுக்கு ஏன் வால்பேப்பர் நான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் சீக்கிரம் மாறிட்டே இருக்கும். புரியுது. அவங்களோட ரூமை வந்து அவ்வளோ டெக்கரேட்டிவாக வச்சுக்கணுங்கிறதுல இருக்கு. வால்பேப்பருங்கிறப்ப ஈஸியாக ரீப்ளேசபிள். ஓகே, அடுத்தடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இல்லை எல்லாம் என்னென்ன பேப்பரில் பண்ணணுமோ அதை அப்படியே பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அதில் போட்டு வச்சோம். மேபி மெட்டீரியல் ரேட் டிஃபரன்ஸ் வரலாம், லேபர் ரேட் டிஃபரன்ஸ் வரலாம். அந்த அது எந்த பர்சன்டேஜ் நீங்கள் அந்த மெட்டீரியல் டிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? இப்போ நம்ம இது லேபருங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த சர்டன் ஒர்க்குக்கான பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஒரு வீடு அழகாக இருக்கணும்னா அந்த டிசைன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணுங்க. 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கான்டெம்பரரியான இந்த பில்டிங்கு, மாடர்ன் எலிவேஷனு, ஸ்பேஷியஸான ரூமு, இன்டீரியர் வந்து ஸ்டைலிஷாகவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேர்னியில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட ஆர்கிடெக்டும் இருக்காங்க, இன்டீரியர் டிசைனும் இருக்காங்க. 2 பேர்த்தையும் கொலாச் பண்ணி இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டீரியரும் ஒரு ஆர்கிடெக்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த பங்களா எப்படி இருக்கும், அதில் காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணுவாங்க, டிசைன் எவ்வளோ அழகாக பண்ணுவாங்கன்னு அவங்க 2 பேர்த்திட்டையுமே கேட்போம். 2 பேர்த்திட்டையும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். வாங்க.
கோதை சிஸ்டர், ஹாய் ஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நாங்கள் நிறைய கோதை சிஸ்டரோட வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பங்களா பார்த்துருக்கோம், அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், கமர்ஷியல் கூட பார்த்துருக்கோம், லாஸ்ட் டைம் ஒரு ஜிம் கூட பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கூட இன்கார்பரேட் பண்ணி ஒரு டிசைன் வந்து முடிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பங்களா. கோதை சிஸ்டர், நீங்களே சொல்லுங்க சாரை பற்றி. சார் வந்து ஆர்கிடெக்ட் மோகன் எம்ஆர்கே டிசைன் ஸ்டுடியோ வச்சிருக்காரு ஈரோடில். ஸோ நாங்கள் கொஞ்சம் வருஷமாகவே கொலாப் பண்ணிட்டு இருக்கோம். சார் கொடுக்குற டிசைன்ஸை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம். ஸோ இங்கே இருக்கிற டிசைனோட எல்லா டீடைலிங் ஒர்க்கும் சார் எங்களுக்கு கொடுக்கறது. ஓகே. ஸோ அதில் நாங்கள் ஒர்க் பண்ண வீடு தான் இந்த வீடு. இந்த வீடுன்னு சொல்றது ஒரு பியூட்டிஃபுல் வீடு. ஓகே, அப்படி தான் சொல்லணும். எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? நான் 3 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேங்க. ஓகே. படிச்சு முடிச்ச உடனே நேரம் வந்து ஆமாங்க. எந்த ஃபேமிலி ஒர்க் பண்ண? இல்லை டேரெக்டாக ஃபீல்டுக்கு. ஓகே, டேரெக்டாக ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி மோகன் சார் சொல்கிறாரு. இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ப்ராஜெக்ட் இருந்ததுங்க. இதில் எனக்கு டாஸ்க்குன்னு இருந்தது என்னென்னா, இவங்க கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா above the luxury level. ஓகே. பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் பிளாட் சைஸ். ஓகே. வாட் இஸ் த பிளாட் சைஸ்? பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு 50. ஓகே, about 2500 அப்ராக்சிமேட் அவ்வளோ இருக்கும். பட் தி பில்ட் ஏரியா 3300 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. இதில் என்னென்ன டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு லக்ஸரியஸ் கொடுக்க முடியுமோ என்னால் மேக்ஸ் த பாசிபிள் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்துட்டீங்கிறத நாங்கள் வெளியே வச்சு பார்க்குறப்பே தெரியுது. பட் வெளியே வந்து ஒரு டிசைன், ஒரு கலர் டோனாகவும், உள்ளே வந்து ஒரு கலர் டோனாகவும், ஒரு ஆர்கிடெக்டாக எப்படி இதை மேட்ச் பண்ணீங்க? எதுக்காக இந்த மாதிரியான டிசைன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருத்தையுமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உள்ளார வந்து அந்த மூட் லைட்டுக்கு தகுந்த மாதிரி லுக்கு மாற்றணும் அப்படிங்கிறக்காக தாங்க. ஓகே. இது வந்து பியூராக உங்கள் டிசைனு உங்கள் மைண்டில் இருக்கிறது தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிளைண்ட்டோட ஆஸ்பெக்ட், இல்லை அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி தான் டிசைன் அண்ட் கலர் டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அந்த மாதிரி தான். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டு அவங்களோட டேஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே. நாங்கள் நிறையா இன்டீரியர் பார்த்தாலும் பட் இந்த இதை வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கேபினெட் டிசைன்ஸோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொலாபரேஷன் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாங்க. 3Dயாக விசுவலைஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியான ஒர்க்கு. ஓகே. அதை வந்து லைவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு பர்ஃபெக்ட் டீம்னா இவங்க மட்டும் தான். கண்டிப்பாக. நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஷான், ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்களே ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக. எது வந்து ஒத்துக்கணுமோ அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் வியூ பண்ணும்போது நிறைய டீடைலிங்ஸ் பார்ப்பீங்க. அதில் எங்கெல்லாம் என்னென்ன டச்சஸ் கொடுக்கணுமோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டிசைன் பார்க்கும்போதே தெரியும் இது ஆர்கிடெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக கொண்டு வரணும். அந்த டீடைலிங்ஸ் நாங்கள் கொடுத்தாதான் அவர் போட்ட டிசைனுக்கு வந்து நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இவரோட டிசைன் புக் வந்து ரொம்ப டீடைலிங்காக இருக்கும். எதுலேயுமே ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆகட்டும், லைட் பாயிண்ட் ஆகட்டும், ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம திரும்ப கொஸ்டினே கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒன் டைம் சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் ஃப்ரம் ஹிம். ஓகே. ஆர்கிடெக்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நினைப்பு வர்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். டிசைனாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும். மோரோவர் நீங்கள் வெறும் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கீங்க. டோட்டலாக நீங்கள் தான் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. டர்ன்கி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு எப்படி அதை ஃபீல் பண்ணுவாங்க? அதான் இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு ஃப்ரம் த பிகினிங் என்கிட்ட கொடுக்குறப்போ பிளான்ல இருந்து பெயிண்டிங் ஒர்க், ஃபைனல் பெயிண்டிங் ஒர்க் வரைக்கும் என்கிட்ட கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கே நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், எங்கே வந்து கேஷ் ஹோல்டு பண்ணலாம், எங்கே ரிலீஸ் பண்ணலாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணிப்பேன். புரியுது. அதாவது அனாவசியமான இடத்துக்கு நம்ம அதிகமான காசை கொண்டு ஒரு இடத்துல செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. மோஸ்ட்டாக ஒரு ஆர்கிடெக்டாக நீங்கள் எந்த இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும்னா எதை சொல்லுவீங்க? ஸ்ட்ரக்சர் தான். அது காம்ப்ரமைஸே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எத்தனை காலம் பண்ணியிருக்கும்? 24 காலம்ஸ் வருதுங்க. 24 காலம்ஸ் வருது. ஓகே. அது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் சைஸ் பேஸ்ட் ஆன் லோடு. ஓகே. இந்த பில்டிங் இதுக்கு நான் இப்படி தான் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லோடுக்கு இவ்வளவு, இந்த பில்டிங்க்கு இதோட சாயில் கண்டிஷனுக்கு என்ன நீடபிளோ அது கொடுத்துருக்கோம். ஓகே. அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் ஸ்ட்ரக்சரல் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஓகே. அதில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆமாங்க. அதில் தான் இருக்கும். ஓகே. இந்த ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? காம்ப்ளிகேட்டடு நம்ம இதில் வர பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டிங் ஸ்பேஸாக இருக்குது. ஓகே. ஹாலோ அந்த மாதிரி எல்லாமே கனெக்டிங் ஸ்பேஸாக இருக்குது. இது ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா ஜெல் ஆகணும்.
ஓகே, ஒட்டி தான் போகணும். அதோட அந்த ஃப்ளோ வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். இது ஒரு மாதிரியும் அது ஒரு மாதிரியும் ரூம்ஸாக டிவைட் ஆகிறப்போ ஓகே, ஒரே ஃப்ளோவில் இருக்கப்போ அது பிரேக் ஆகக்கூடாது. பட் ஏன்னா இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து இது என்ன சைஸ் இது 16x17. 16x17. பட் அப்படியே வந்து 2-3 படிக்கட்டு வச்சு அப்படியே டைனிங்கும் இருக்கு. இது பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பாக இது கிரியேட் பண்ணது அதுக்காக தானே? ஆமாங்க. ஏன்னா இது எல்லாமே கிரிட் சைஸ் சின்னது அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, எதுவுமே என்க்ளோஸ்டாக ரூமாக கிரிட்டாக பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. நான் ஆர்கிடெக்டோட இந்த ஹால் பற்றியும் இன்டீரியர் பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் அண்ட் எலிவேஷனை பற்றி பேசிடுறேன். அது சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கிளாஸாக இருக்குது. எக்ஸ்பென்சிவாக அஃபோர்டபுளாக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அஃபோர்டபுள்னு நான் எந்த கேட்டகரியில் சொல்கிறேன்னா, பிளெயினாக பில்டிங் ஸ்ட்ரக்சரை ஒரு கிரிட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒர்க் பண்ணாமல் அப்ஸ் அண்ட் டவுன் லெவல் கொடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து உங்கள் பில்டிங்கில் வந்து ப்ரொஜெக்டடாகவும் என்ஹான்ஸாகவும் காட்டும். அது காஸ்ட் லெவல் டிஃப்ரென்ஸ். ஆமாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள்குள்ளே வரும். ஓகே, எக்ஸ்பென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில் வந்து எக்ஸ்பென்சிவ். ஓகே, பார்க்கிங் சைஸ் எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்கோம்? 16x20. ஓகே, நம்ம இடத்த லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இல்லை? ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரு 2 2 வீலர் ஒரு கார் இருக்கு, நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு கார் கூட நிறுத்தலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கு. ஓகே, 2 கார் 3 2 வீலர் ஷோரா நிறுத்தலாம். ஓகே, பட் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை கிளைண்ட்டோட டிசிஷன்? இல்லைங்க, அது வந்து கிளைண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான போது ரெக்குவயர்மெண்ட்னு இப்போ சொன்னாங்க. நாளைக்கு மேபி ஃபியூச்சரிஸ்டிக்கா எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து இனிஷியேட் பண்ணேன். ஓகே, ரோட்ல நிறுத்த வேண்டாம். பட் ஆனால் அந்த ஸ்பேஸை அவங்களுக்கான அந்த யூட்டிலைசேஷன் வந்து இங்கே உள்ள கொடுத்துருக்கோம். இருக்கு. ஓகே, அது எப்படி நம்ம காம்ப்ரமைஸ்? அதுதான் இந்த கனெக்டிங் ஸ்பேஸ். ஓகே, அங்கே நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் கனெக்டிங் ஸ்பேஸை அச்சீவ் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து டோர் இருக்குது. பட் டோரோட கலரில் வந்து இன்னொரு கிரில்லுமே வந்து ஒரு க்ரீன் கலரில் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் சார் கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டி பர்பஸோட தான் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட் வீடு ஓவராலாக நீங்கள் 4 சைடு பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினீங்கனாலும் சேஃப்டியும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு டிசைனும் எல்லாமே இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஓகே, டோரை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸே பார்த்தேன் எப்படி தேக்கு தான், அது எந்த டீக் தான். அதுலேயும் வந்து ஹேண்டில் வந்து மயிலறை ஹேண்டில் வந்து சென்டரில் வந்ததுக்கான ரீசன் கண்டிப்பாக அது கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. அவங்க செலக்ட் பண்ண ஹேண்டில் சைடாக இருக்கிறத இந்த பிளெயின் டோராக கொடுத்தாங்காட்டி அது 2-in-1 ஆக்ட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் பிளேஸ் பண்ணி உள்ளே வந்தோடனே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹால் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது பாலிகார்பன் ஷீட்டா? அது என்ன ஷீட்லேருந்து? அது ஷீட்டே கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வால்லேருந்து நம்ம ஒரு HDF போர்டு கொடுத்து மேலே டியூக்கோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ரூவிங் வந்து கொடுத்துட்டு அகைன் இங்கே ஒரு பேனல் கொடுத்து ஒரு ஆனிக்ஸ் வால் மாதிரி கொடுத்துருக்கோம். அது வந்து இன்டீரியர் வால். ஆமாமா, சிவில் வால் கிடையாது. சிவில் வால்ல இருந்து நம்ம எலிவேட் பண்ணியிருக்கோம். எலிவேட் பண்ணி ஒரு ஃபேக் வால் கிரியேட் பண்ணி அதுல ஒரு க்ரூவிங் டிசைன் கொடுத்துட்டு முன்னாடி இந்த 2 பேனல்ஸையும் வந்து நம்ம எலிவேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நான் அப்புறம் 2வது மோகன் சார்ட்டே கேட்குறேன், ஏன் இது சிவில்ல பண்ணாமல் இன்டீரியரில் பண்ணுறீங்க? நம்ம லைட் டிசைன்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிலில் கொடுக்குறப்போ நாளைக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோன்னா காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, இதே வந்து நம்ம ஒரு டம்மி வால் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கை நம்ம எதுவும் டேமேஜ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஈஸியாக நாளைக்கு லைட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறனால ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இது வந்து ரெகுலராக நீங்கள் பேனல் போகாமல் பியூ போனதுக்கான ரீசன்? சாரோட டிசைன்ல வந்து பியூ இந்த கலர் கொண்டு வரணும் நம்ம. ஸோ எங்கேயுமே இவர் வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காரு, ஒரு கிளாசி டெக்ஸ்சர் கொடுக்கல. ஸோ அதே போல இந்த க்ரூவிங் எல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும்னா நாங்கள் அதை CNC பண்ணிட்டு தான் இங்கே கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுத்தாதான் இவரை எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன் எங்களால் அங்கே கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து டியூக்கோ தான் போயிருக்கோம். இப்போ இது நான் வந்து ஒரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லா ரூமுக்குமே இண்டிவிஜுவலாக பாப்அப் கலர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ரூமை வந்து அதை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இன்னொன்று நம்மளது கிரிட் வந்து ஸ்மால் கிரிட் அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா பாப்அப் கலர்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வால் தான் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். புரியுது. ரூம் சைஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போகாது. ஓகே, அப்போ இந்த பாப்அப் கலர் கொடுக்குறப்போ இந்த பெருசாக தெரியுங்கிற ஒரு ரீசன் தான். ஓகே, இதில் வந்து அந்த பீல் ஆஃப் பண்ண வேண்டாம், டைரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். நாங்கள் அந்த இடத்த தொட்டு பார்த்து தான் வந்து பேசணும், ஏன்னா இந்த இடத்த வந்து அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இது கிளாஸி இல்லை, மேட்டு சாட்டன். ஓகே, நம்ம கிளாஸி கொடுக்காததுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தம் பிரிண்ட் விழுகுங்க அதில். சாட்டனாக இருந்தால் தம் பிரிண்ட்லாம் அதில் விழுகாது. அந்த அச்சு விழுகும் பார்த்தீங்களா, அது விழுகாது. இதில் விழுகாது. கிளாஸியாக இருந்துச்சுன்னா விழுகும். கன்ஃபார்ம் விழுகும். இது பியூவாக இருந்தாலும் விழுகும். விழுகும். ஓகே,
இதுல வந்து இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உள்ள இது என்ன ஷீட் சொன்னீங்க? இது ஆனெக்ஸ் வால் ஷீட்டுங்க. ஆனெக்ஸ் ஷீட். ஓகே. இது வந்து அலபெஸ்டர் ஷீட்னு சொல்லுவாங்க, ஆனெக்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் எப்படி இருக்கும்? இது வந்து லைட் பாஸ் த்ரூயிங் ஷீட் தான். ஓகே. சோ இது உள்ள வந்து நம்ம லைட் செட் பண்ணி இதோட டிசைன்ஸ் வந்து வெளிய எக்ஸ்போஸ்டா தெரியும். ஓகே. இதுக்கு வந்து வேற நிறைய டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு லைட் பாசிங் ஒரு யூனிக் ஷீட் வைக்கணுங்கிறதுக்கான ரீசன் ஹைலைட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வால் வந்து அதாவது இந்த சீட்டுக்கு பேக் ட்ராப்பா வருது, அது ஹைலைட்டடா தெரியணும். ஓகே. இன்னொன்று என்ட்ரன்ஸ் ஃபேஸ் வாலே இதுதான். உள்ளார என்டர் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் வால் நமக்கு தெரியறது இதுதான் தெரியும். பார்க்கறப்ப அந்த பிரம்மாண்டமா இருக்கணும். டோர் மெயின் டோர் வந்து ஆல்மோஸ்ட் 11 ஃபீட் இருக்குல்ல? 9.5 feet. 9.5 feet. அதே அளவுக்கு ஈக்குவலா எல்லா விண்டோவுமே நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம ஓவரால் பாத்தீங்கன்னா 8 feet லிண்டல் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகே. நமக்கு இந்த ஃப்ளோர் டிஃபரன்ஸ் வரங்காட்டி பாத்தீங்கன்னா இது லெவல் டவுன் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கங்காட்டி பாத்தீங்கன்னா இதோட லெண்டல் லெவல் மட்டும் பாத்தீங்கன்னா 9.5 feetல வருங்க. லிண்டனே 9.5 வரும். ஃபர்ஸ்ட் சொன்னதாங்க ஸ்ட்ரக்சரல் காம்ப்ரமைஸ் வரக்கூடாது அப்படிங்கறக்காக ஓவரால் லிண்டல் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம 8 feetல ஃபாலோ பண்றப்போ இது டவுனா இருக்கங்காட்டி 9.5 feetல வருங்க. நம்ம லிண்டன் அதிகம் பண்றப்போ இந்த வால் வந்து அந்த அளவுக்கு வருங்க. நம்ம சில் லெவல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் பண்ணிருப்போம். ஓகே ஓகே. கிரவுண்ட் லெவல் ரைஸ் பண்றதுனால அந்த லிண்டன் கொஞ்சம் அதிகமானாலும் இங்க பிரச்சனை வராது. இவ்வளோ பெரிய வால் இல்லாம கொஞ்சம் வால் கம்மி இது விண்டோவோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம விண்டோ ஹைட் பாத்தீங்கன்னா பண்ணலாம். அதாவது விண்டோ சைஸ் பெருசு கொடுக்குறங்காட்டி பார்த்தீங்கன்னா லைட் மட்டும் கிடையாது, நமக்கு வென்டிலேஷனும் அதோட ஃப்ளோ நல்லா இருக்கும். ஓகே. இன்னொன்று பெரிய விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறப்போ அதோட ஷேடோ லெவல் டிஃபரன்ஸ் வரும். ஓகே. விண்டோ இப்போ உங்களுக்கு இந்த லைட்டோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் அதிகம் போகும். இந்த இடத்துல ஷேடோ லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டராகவே முடிஞ்சிடும். ஓகே. ஷேடோ வந்து கம்மியாக வரும். பிரைட்னஸ் வந்து அப்போ அதிகமாக கொடுக்கும். சூப்பர். அந்த ஒரு ரீசன் தான் இப்போ இது இன்னும் கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ லெவல் இன்னும் குறையும். ஓகே. பட் இது வந்து இந்த அளவுக்கு போதும். இது ஏன் நம்ம மற்ற ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா சில் லெவல் வந்து 1 footல கொடுத்துருப்போம். ஓகே. இது ரைஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சீட்ரு போடுறப்ப பார்த்தீங்கன்னா சீட்டோட பேக் ரெஸ்ட் லெவலுக்கே இருக்கும். இந்த சோஃபா கூட லெவலுக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக. சூப்பர். இன்னொன்று முக்கியமானது இந்த லைட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதாவது ஓப்பன் கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப சட்டில்டாக லைட் வராமல் நீங்கள் அது என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம அதை டஃபனில் வந்து ஃப்ராஸ்டட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃப்ராஸ்டட் எதுக்காக பண்ணுறோன்னா உங்களுக்கு டைரக்ட் லைட் வந்து உள்ளார வரப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் உள்ளார பாஸ் ஆகிறப்ப ஹீட்டும் ட்ராவல் ஆகும். ஆனால் கிளியர் கிளாஸ் இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா லுக் வைஸ் இருக்கும். அது என்ன அதோட ஷேடோ ஃபார்மிங் கீழே விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷேடோவாக விழுகும். ஷார்ப் ஷேடோ விழுகும். ஓகே. அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஓகே. பட் இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இன்னொன்று நம்ம ஃப்ராஸ்டட் யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மினிமல் லைட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டடோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பண்ணி கொடுக்குறதுங்க லைட்டை. நல்லா பிரித்து கொடுக்கும். கம்மி லைட் இருந்தாலே உங்களுக்கு ஓவரால் வெளிச்சம் நல்லா இருக்கும். ஓகே. மழை காலத்துலயுமே இதே மாதிரி லைட் கண்டிப்பா இருக்கும். ஓகே. அதுதான் இப்ப நிக்கிறோம். இப்பவே உங்களுக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. அது ஃப்ராஸ்டட் தான். ஃப்ராஸ்டட்லயும் நமக்கு இந்த வெளிச்சம் கிடைக்குது. ஓகே. பொதுவே கிளியர் இருக்கும்போது ஹீட் இல்ல. ஆமா. ஏசி எல்லாம் போல ஜஸ்ட் ஃபேன் தான் மட்டும். பட் ஹீட் ஃபீல் பண்ணல. மத்தியானம் 1 மணி ஆனாலும் இந்த ஃபீல் வந்து இதாகாம இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. வாஸ்துல எது முக்கியமா பார்த்தீங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்? அந்த பிளாட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஓகே. அதாவது இந்த கிரிட்டுக்குள்ள தான் இந்த ரூம்ஸ் வரணும். ஓகே. அப்படிங்கறது பார்த்தோம் மெயினாக பார்த்தோம். இந்த வாலில் பொறுத்த வரைக்கும் லாங் வாலு, டிவியுமே வந்து பெருசு. அப்போ இதுக்கு வந்து மினிமலாகவே நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் கீழே இவ்வளோ பெரிய ஒரு டிவிக்கான ரீசன் இல்லை. கண்டிப்பாக. இதில் என்னென்னா டிவியோட செட்டப்ஸும் எல்லாமே நமக்கு கன்சல்ட் ஆகணும். ஓகே. இது என்னென்னா நமக்கு மெயின் என்ட்ரியில் இருக்க ஒரு யூனிட் ஸ்டோரேஜுக்காகவும் இது ஆக்ட் ஆகணும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கர்வ் தான். இது ஆல்சோ உள்ள என்டர் ஆகும் போது அவங்களுக்கு எதுவும் ஹிட் ஆக கூடாது. அதுக்காகவும் இது வந்து பிளேஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. நான் அது வந்து ஃப்ளோட்டிங்காவும் கொடுத்திருக்கோம் இத. ஓகே. இது வந்து ஃப்ளோட்டிங் யூனிட்டாவும் கொடுத்திருக்கோம். கீழ தொடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை. இது வந்து டோர் ஓபன் பண்ணன உடனே இமிடியேட்டா நமக்கு யூனிட் வருது. சோ எதுவுமே ஹர்ட் ஆக கூடாது அப்படிங்கற ஒரு ரீசன் கூட தான். அஸ்தெட்டிக்காவும் இருக்கும், உங்களுக்கு ஹர்ட்டும் ஆகாது. டோட்டலா இந்த வீடு ஃபுல்லாவே இந்த க்ரூ தான் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். வி க்ரூ யூஸ் பண்ணிருக்கோம். அப்பதான் வீனியர் பண்ணும்போது இந்த க்ரூஸ் கொடுக்கும்போது தான் இன்னும் எலிவேட் பண்ணி காட்டும் நமக்கு ஃபினிஷ். ஓகே. இந்த வி க்ரூ கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன் நீங்க இத கேக்குறீங்க? ஏன்னா இது ரெகுலரா இன்டீரியர் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா எல்லாரும் கேட்க மாட்டாங்க. வி க்ரூ கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலாக வி க்ரூவில் பார்த்தீங்கன்னா வி க்ரூ கொடுக்குறதுனால ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாயின்ட்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் சென்டரில். ஆமாம். 2 ஜாயின்ட்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஏதாவது நம்ம ஹிட் ஆச்சுனாலும் ஷீட் டேமேஜ் ஆகாது. ஓகே. சீட்டும் டேமேஜ் ஆகாது, நம்மளுக்கும் சின்ன டேமேஜஸ் இருக்காது. பட் இது வந்து லைஃப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பட் இது வேலை வந்து பொதுவே ஜாஸ்தி தான். ஒரு இன்டீரியரா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
இல்லை, அதாவது ஒரு எண்ட் ப்ராடக்ட் நல்லா வரணும்னா இந்த மாதிரி டீடைலிங் ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு பர்பஸாகவும் ஃபுல்ஃபில் ஆகும், லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டீடைலிங் பண்ணும்போது மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். நான் டெக்ஸ்சர் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்தோன்னே வால் டெக்ஸ்சர் தான் நினச்சேன், இல்லை நீங்கள் வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. இதுவுமே வந்து லேமினேட்ஸு. இது லேமினேட்ஸும் கூட ரெகுலர் லேமினேட்ஸ் இல்லாமல் வெரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வீனியர் தான். வீனியர் ஈக்குவல் தான், காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகே, ஈக்குவல் டு வீனியர் தான். பாலிஷிங் மட்டும் தான் நீங்க பண்ணாம இருப்பீங்க, அந்த காஸ்ட் மட்டும் தான் கட் ஆகும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஈவன் அதுல நீங்க டச் பண்ணும்போதே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ரா ஃபினிஷ் இருக்கும். ரா ஃபினிஷிங்கிறத விட இந்த டெக்ஸ்சருக்கான ஃபினிஷ் ஒரு கல்லை தொட்டா எப்படி ஸ்டோன் ஃபினிஷ், அந்த கல்லோட ஸ்டோனோட ஃபினிஷ் இருக்கு. இது லைஃப் லாங் இதே ஃபினிஷ் இப்படியே மெயின்டைன். இதோட மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு ஈஸி? நீங்க வைப் பண்ணலாம், கிளாத்ல வைப் பண்ணலாம், போதும் பண்ணலாம். இந்த ஃபால் சீலிங் வந்து ஒயிட்டு உட்டன் கலரு, ரெண்டாவது அந்த நீங்கள் பாப்அப் கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது வந்து உங்களோட டச்சா? இது எதுக்காக இந்த? ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஸ்டைல்னு சொல்லலாம். ஓகே, நான் வந்து அந்த 3 டாட் ஸ்டைலுங்கிறது ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ரூம்னாலும் சரி, ஒரு எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த 3 டச்சுங்கிறது இருக்கும். டெக்ஸ்சரோ இல்லை கியூபிக்கலோ ஃபார்ம்லையோ அந்த இது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த டச் வந்து 3 டாட் இருக்கு. இது ஆர்கிடெக்டோட வேர்டா இல்லை உங்களோட டச்சா? இது என்னோட பர்சனல் இது. சூப்பர். மார்பிள் இது? மார்பிள். ஓ, நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க இது ப்ரீமியம்னு, பட் இருந்தாலும் எனக்கு நம்ப முடியல. நான் ரெகுலராக டைலில் மிதிச்சே பழகிட்டோமா, பட் மார்பிள்ங்கிறப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஷேடு வந்து ஒரே மாதிரி ஷேடு கிடைக்காதுல்ல. அப்போ நீங்கள் இது எப்படி நீங்கள் மேட்ச்? ஆக்சுவலாக நம்ம ப்ரியராகவே வந்து மார்பிள்னு ஃபைனல் பண்ணங்காட்டி லாட் எடுத்தாச்சு. ஓகே, லாட்டுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வராது. 3 படிக்கட்டு. இதில் ஏதாவது வாஸ்து இருக்கா? சாஸ்திரம். ஓகே, லாபம் நஷ்டம் லாபம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சில 2 டைப் சொல்லுவாங்க. 2 படி மட்டும் காட்டுறது கணக்கு, 3வது படி காட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதனால நமக்கு இந்த ஸ்டெப்பாக காட்ட முடியாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஷேடில் 3ஆ காட்டிட்டோம். ஸ்டெப்பு கணக்கு படி பார்த்தீங்கன்னா நமக்கு சாஸ்திரத்தில் ஃபில் பண்ணிடும். ஸ்டோன் வைஸ் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் ஃபில் பண்ணி. இது வந்து வாஸ்துல வராது, சாஸ்திரம். ஓகே, பொதுவே வந்து படிக்கட்டு வெளியே இருக்கிற படிக்கட்டுக்கு தானே நம்ம வந்து நீங்க சொல்ற வாஸ்துவா சாஸ்திரமா கண்டிப்பாங்க, பட் உள்ள இருக்கிற படிக்கட்டுக்கும் பார்க்கணுமா? ஒரு கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் தாங்க அது. ஓகே, ஏன்னா வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அந்த கணக்கு வைக்கணுங்க, ஷோராக வைக்கணும், அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறப்போ ஒன்று சிங்கிள் ஸ்டெப்பில் ஏறணும், இல்லை டபுள் ஸ்டெப் வச்சு மேலே ஏறிக்கிறது ப்ரிஃபரபிள். ஓகே, லாபம் நஷ்டம் லாபத்தில் தான் பார்க்கணும். ஓகே, சிங்கிள் ஸ்டெப் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைன்னா, வயசானவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. சிங்கிள் ஸ்டெப் அது வந்து அவங்களுக்கு அந்த லெவல் டிஃபரன்ஸ் டக்குன்னு தெரியாது. டக்குன்னு கீழே கால் வச்சிருவாங்க. பட் இந்த இதில் லெவல் டிஃபரன்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது நமக்கு மைண்டுக்கு இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் நம்ம சீலிங் டச் பண்ணி வரைக்கும் பார்த்திருக்கோம் பேனல்ஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் கொடுத்திருக்காரு. எல்லாமே இந்த லிண்டல் ஹைட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு சார். அதுக்கு மேல இன்டீரியர் பண்ணவே வராது. அதுல வந்து ட்ரூ ரியல் வால் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் மட்டும் தானா இல்ல காஸ்ட் கட்டிங்காக பார்க்கறோம்? பாக்கும்போது இல்ல, நான் பிரீமியம் தெரியுது, பட் மேல வரைக்கும் போனா செலவு அதிகமாகும்ங்கறதுக்காக பார்த்துட்டு அப்படி பண்ணாம இல்ல. அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, செலவு கம்மி பண்ணலாம். நம்ம இவ்ளோ நீட்டா கொண்டு வர முடியும்ங்கிறதுக்காகவும் புரியுது. இது மெயின். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு 2 ஃப்ளோர் டிஃபரன்ஸ் சேர்த்து பண்ணிருக்கோம். ஓகே, புரியுது. அது ஒரு ஃப்ளோர் டிஃபரன்ஸ், இது ஒரு ஃப்ளோர் லெவலுங்க. 2க்கும் சேர்த்து ஒரே லெவலா பண்ணிருக்கோம். நீங்க சொல்றப்போ டிசைன் அழகாவும் இருக்கும், காஸ்ட்டும் நம்மளுக்கு கட் ஆகும். பட் இது பொதுவா எல்லாத்துக்கும் தெரியாது, லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம். கண்டிப்பா அது பாக்குறப்ப ஃபுல்லா இருந்தாதான் அழகு அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த மித்து இல்ல. சீலிங் வரைக்கும் போனா நமக்கு ரூம் வைடரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மித்து தான். சோ அதெல்லாம் மித்து. இங்க வந்து உங்களுக்கு ரூமும் நல்லா வைடா இருக்கு, கன்ஃபார்ம். இந்த பிளேஸும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சோ இதுலயும் இப்படி பண்ண முடியும்ங்கிறதுக்கான ஒரு சில நம்ம மிஸ் பண்ண, நான் பார்க்கவே முடியாத ஒரு சில விஷயத்தை வந்து கோதையக்கா வந்து அடிக்கடி எனக்கு காட்டுவேன். அது முக்கியமானது இது. பட் இது வந்து ஒரு ஐ ஓப்பன் தான். நான் வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன, இது வந்து ஐ ஓப்பன் தான். மேலே வரைக்கும் போய் முடிக்கணுங்கிற ஒரு இதில் கீழே இன்னொன்று கூட டிவி யூனிட்ல வந்து நான் ரொம்ப பிடிச்சது, அது வந்து ஐலாண்டாக இருக்கிறதுனால, ஃப்ளோட்டிங் வந்து இருக்கிறதுனால துடைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். மேடு தொடச்சாலும் சரி, வீட்டு ஓனர் அம்மா தொடச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெஸ்டேட் இல்லாமல் இருக்கு. ஈஸியாக ரோபோ இப்போ எக்ஸ்பெஷலி இப்போ ரோபோ கண்டிப்பாக தூக்கி அங்கே வச்சுட்டு அது வாட்டுக்கு அது வேலையை முடிச்சுட்டு வந்து. ஏன்னா இப்போ பழைய ஃபர்னிச்சர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எரர்னு வரது. அந்த ரேடார் சென்சார் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும், மேல ஹிட் ஆகும். இது வந்து இப்ப இருக்கிற அந்த ரேடாருக்கு வந்து பொதுவா பொருத்தமா தான் நீங்க வச்சிருக்கீங்க.
ஓகே. இந்த மாதிரியான புது விஷயத்தை அப்டேட் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயத்தை இப்போ இருக்கிற வீட்டு ஓனர் பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்? எலக்ட்ரிக்கல். ஓகே. அண்ட் அப்டேஷன் வராத இடத்துல எலக்ட்ரிக்கல் தான் கண்டிப்பாக. நம்மளோட ஃபியூச்சரே டெக்னாலஜி பேஸ். ஓகே. அந்த கேட்ஜெட்ஸ்க்கு ஏத்த இப்போ மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன பண்ணுமோ எல்லாமே லைனிங் பண்ணி வச்சுருக்கோம். லைன் வந்து இருக்கு, எல்லாமே கேபிளோட இருக்குது. ஓகே. இவங்களுக்கு எந்த இடத்துலையும் இன்னொரு தடவை உங்களை கூப்பிடணுங்கிற இது இருக்காது. ஒன்லி வந்து வால் ஃபிட்டிங் மட்டும்தான் வரும். ஓகே ஓகே. எதுவுமே லைன் ஒயர் இழுக்கணும் அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது. சூப்பர். ஒரு வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். ஓகே. அடுத்த ஜென்ரேஷன் அது வரணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தேவையான இது இருக்கு. இங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இங்க இருக்கு. ஓகே. இது வந்து ஸ்மார்ட் வீடுன்னு கூட சொல்லலாம், ஸ்மார்ட் ஹோம். நான் முதல்ல பார்க்குறப்ப இது ட்ரெடிஷ்னல் வீடுன்னு நினைச்சேன். உள்ள வந்து பார்க்குறப்போ கான்டெம்பரரி ஆச்சு. இப்போ கான்டெம்பரரி ப்ளஸ் ஸ்மார்ட் அப்படி சொல்லலாம். ஓகே, கிரேட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பூஜா ரூம். ஓப்பனே இல்லாமல், ஒரு மணி கூட இல்லாமல் ஒரு பூஜா ரூம் ஏன் இப்படி பண்ணுறதுக்கு? கண்டிப்பாங்க. அது சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா மணி கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன, ஓப்பன் வேணும். மணி தான் வைக்கணுங்கிறது கிடையாது, ஓப்பன் இருக்கணும். அது என்னன்னா சாமி படம் வந்து டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா சாமிக்கு லைட் படணும். ஓகே. அதாவது திறந்த உடனே சாமி தெரியுதுன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா கேப் கொடுத்துருக்கணும். ஆமா, அது மணி இருக்கணும்னு கேப் இருந்தா போதும். ஓகே. ஏன்னா இப்போத்த ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பெல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸா மாறிட்டு வருது. எக்ஸாக்ட்லி. அதை வந்து டோரை ஓப்பன் பண்ணா ஃபேஸ்ல வந்து நமக்கு சாமி படம் இருக்குன்னா கண்டிப்பா அதில் ஓப்பன் இருக்கு. இது வாஸ்து இல்லை, சாஸ்திரம். இங்க ஏன் ஜன்னல் வச்சீங்க? விண்டோ கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா இங்க வந்து அவங்க சாமி உட்கார்ந்து கும்பிட்ற பழக்கம் இருக்கு. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா பூஜை பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த சாம்பிராணி புகை அதெல்லாம் வென்டிலேட் ஆகணும். சாமி கும்பிட பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அந்த புகை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஒரு விண்டோவா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். இந்த இடத்துல எந்த விதமான புகையும் உள்ள ஸ்டேபிளா போயிடும். இன்னொன்னு ரீசன் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டோருக்கு சொன்னோம் பாத்தீங்களா, சாமி மேல லைட் படணுங்கிறது. சாமி வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து வச்சிருக்கோம். ஓகே. இந்த விண்டோ இருக்கப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே லைட் சாமி கிடைக்கும். ஓகே. அப்படி சன்ரைஸ் ஆகிறப்ப இருந்து சாமிக்கு லைட் கிடைச்சிரும். தியேட்டருக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் பூஜை இருக்கு. பூஜை ரூம் தாண்டி அந்த தியேட்ரிக்கல் ஃபீல் கொடுத்ததுக்கான இது என்ன? இது டிசைன்ல வந்ததுதான். ஆமா, டிசைன் சார் கொடுத்ததுதான். சார் கொடுத்த டிசைன் தான். இதுல பாத்தீங்கன்னா இன்க்ளைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகே. இது பேர் இன்க்ளைன் பேட்டர்ன். ஆமா, இன்க்ளைன் பேட்டர்ன் கொடுத்திருக்காரு. அதோட டீடைலிங் பாருங்களேன். இப்படி டேப்பர்னஸ் வந்திருக்கு, சைடுல டேப்பர் போயிருக்கு, க்ரூஸ் கொடுத்திருக்கோம், மேல ஒரு லைட் ஃபோக்கஸ் ஆகுது, பேக் சைடு ஒரு அக்ரிலிக் ஷீட் கொடுத்திருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டெப்த்துக்குள்ளார இருக்கிற மாதிரி, லைக் ஒரு தியேட்டர் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். புரியுது. நாங்கள் ஹால்லேயே கூட ஒரு டேபிள் ஒன்று பார்த்தேன். அதாவது சோஃபா இதுக்கு பக்கத்தில், ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் நினைக்கிறேன், காஃபி டேபிள். அது வந்து பியூ பெயிண்டிங்கில் தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில் பார்க்கணுமா? கண்டிப்பாக. ஆர்கிடெக்ட் வச்சு பில்டிங் பண்ணுறது சின்ன டீட்டெயில் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதில் வந்து எனக்கும் சாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் நான் கால் பண்ணி கேட்டேன். சார் இது கண்டிப்பா வேணுமா? வேணும் மேடம். திரும்ப ஒரு டைம் சார் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வேணும் அந்த ஒரு டீடைல். ஆமா, அதாவது நம்ம வேணும்னு சொல்லும்போது தான் நம்ம புதுசா ஒன்னு ட்ரை பண்ணுவோம். சோ அந்த புதுசா அந்த தீனி போட்டதுன்னு சொன்னீங்கன்னா சார் தான். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சோல் யூனிட்ல அந்த பம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பியூட்டியே என்னன்னு தெரியுது நமக்கு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்திருக்கும்? கண்டிப்பா வேலை ஜாஸ்தி. நான் 5 தடவை கேட்கும் போதே அது வேலை ஜாஸ்தி தான். மேம் வந்து சார் மனசாட்சி அப்படியே ஸ்டிக் ஆகிக்கிறீங்க. மேம் வந்து என்கிட்ட 5 டைம் கேட்ட கொஸ்டின் ஒண்ணுதான், அதுக்கு சொன்ன நான் பதிலும் ஒண்ணுதான். அதோட அவுட்புட் தான் அது. ஆக்சுவலாக அதை நம்ம பேசாமல் நகர்ந்து வந்துட்டோங்கிறது தான் நான் பார்த்தப்போ அது ஃபர்ஸ்ட் அது பேசாமல் நான் நகரக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இங்கே கூட பேசாமல் போயிட்டேன்னா நான் கண்டிப்பாக அந்த விஷுவல் காட்டுறேன். அது எவ்வளோ டஃப் இருந்திருக்குல்ல. அப்போ அந்த ஒரு ரவுண்டை மட்டும் நீங்கள் அலைக்கா துண்டா நீங்கள் அதை வந்து நாங்கள் 3 தடவை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 4ஆவது தடவை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பம்ப் தாங்க, ஆனால் அந்த பம்ப் கொண்டு வரது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலி கிளாஸ் நிறைய வந்து டீட்டெயில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற இடமே இருக்கவே இருக்காதா? இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க இந்த வீட்டை பொறுத்தவரை? இல்லைங்க, அந்த ஸ்டேஜ் எனக்கு எப்போ வரும்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நான் எல்லாமே பேப்பராக காட்டுவேன். ஓகே. லைனாக காட்டுவேன். ஓகே. 3Dயாக காட்டுவேன். ஓகே. சேஞ்சஸ்னால் அங்கே தான் நடக்கும். பிஃபோர் அது எல்லாமே ப்ரீ தான். நாட் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கவே இருக்காது. வேஸ்டேஜ் கட் ஆகும். ஓகே.
அண்ட் ஒன் மோர் திங், சார் கொடுத்த டிசைன் புக் ஒரு தடவை தான் எங்களுக்கு. அதுல ரீவர்க் வரல, சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, எதுவுமே பண்ணல. மேபி நாங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டீடைலிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கறது மட்டும் தான் இருக்குமோ தவிர, ஈவன் நாங்க ஒர்க் பண்ணும்போது சார் இந்த க்ரூஸ் வந்து என்னால 3 இன்ச்ல முடியல, நான் ஒரு 3.5 4 பண்ண ஓகே கோ ஃபார் இட். ஏன்னா அந்த டெக்னிக்கல் இஷ்யூ என்னன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, கோ ஃபார் இட். ஆனா உங்களுக்கு விஷுவலி பார்க்கும்போது அது தெரியாது. புரியுது. அது சின்ன சின்ன மைனர், அது வந்து உள்ள ஹிடனா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம பெருசா இது. அதை தாண்டி ஓவராலா கேபினெட் டிசைன் நீங்க சொன்னதையும் நீங்க காமிச்சதையும் கொடுத்துட்டாங்களா? கண்டிப்பாக 100%. நான் வந்து விஷுவலைஸ் பண்ணேன், ரியலாக விஷுவலைஸ் பண்ணது இவங்க கொடுத்துட்டாங்க. ஏன் கிளியர் கிளாஸ்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வாட்டர் பாண்ட் கொடுத்துருக்குறோம். பார்த்து தெரியுது, வாட்டர் பாண்ட் கொடுத்துருக்கோம். மீன்கள் துள்ளி விளையாடுது. நம்ம வீட்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் டைனிங் வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து எடுக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கேதர் ஆகி ரிலாக்ஸாக சாப்பிட்றப்போ விஷுவலாகவும் ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஓ, அந்த இதுக்கு தான் மீன் அப்படி சாப்பிட்றப்ப நீங்க மீன் அந்த சைடு போச்சுனாலே அது ஃபீல் தான். வீட்டோட ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து நேரேட் பண்ணக்கூடிய இடம்னா இந்த இடம் தான். சாப்பாடு சாப்பிடும் போது அந்த நேரேஷன்ல வந்து சந்தோஷம், ஒரு பீஸு, ஹாப்பினஸோட இப்படி வால்மே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள அந்த ஒரு தீம், அதாவது உள்ள பிரிக் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதே பிரிக் இங்கே யூஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கான காரணம் அந்த 3 டச் சொன்னவன் இல்லைங்க, அந்த கான்செப்ட் அது. இது அந்த 3 டச்ல வருது. ஆமாம் ஆமாம். பிரிக் லேடிங் யூஸ் பண்ணதுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு 2 in மெட்டீரியல். ஓகே, இன்டீரியர்லையும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளார பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூ பாலிஷ் பண்ணியிருக்கோங்க மேலே. ஓகே ஓகே. அது வந்து அந்த சாட்டின் ஃபினிஷில் மெயின்டைன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. புரியுது. வெளியில் கொடுத்துக்க ரா ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து கிளியர் கோட் தானே? கோட்டிங் கிடையாது, ராஸ்டோன். ராஸ்டோன் கோட் பண்ணல, உள்ளார இருக்கிறது மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, சம்டைம்ஸ் கோட் பண்ணாததுனால அது பீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆக்சுவலாக பியூர் டெரகோட்டா. ஓகே, டெரகோட்டாவில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக அதோட லுக்கு வேற லெவல் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, அது பீல் ஆனாலுமே அது நல்லா இருக்குங்கிறீங்க? இல்லைங்க, அது பீல் ஆகாது. அது ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ரூஃபிங்க்கு டெரகோட்டா ஓடு போகிறீங்களே, சேம் மெட்டீரியல் அது. ஓகே, அதனால ஒன்றும் ஆகாது. வாய்ப்பே இல்லைங்க. சூப்பர். உங்களுக்கு அது ஏஜ் ஆக ஆக தான் அதோட என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு. சரி, ஈவன் இவங்க ஆக்குபை பண்ணி கூட 1 year இருக்கும். இப்போ நம்ம 1 year ஓல்ட் ஹவுஸ் தான் பார்க்குறோம். ஓகே, புது பில்டிங் பார்க்கல, பிராண்ட் நியூ பில்டிங் மாதிரி தான் வெச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் பிராண்ட் நியூ பில்டிங்கா, ஹால் ஓகே, பூஜை ரூம் கூட ஓகே, நான் டைனிங் டேபிள் கூட ஒத்துக்கிறேன். கிச்சனை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அடுத்து கிச்சனை தான் சாரோட சேஃப்டி பத்தி பேசணும்ல. எக்ஸாக்ட்லி, நாங்க இந்த சேஃப்டி தான் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கோதை சிஸ்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படி இது சேஃப்டியா நாங்க கன்சிடர் பண்றது? இது என்னன்னாங்க சார், நம்ம சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸை வந்து சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். ஓகே, 2 டஃப் அண்ட் கிளாஸை வந்து நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, பிரேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, பிரேக் பண்ணலாம், ஆனாலும் உள்ளார பாசிபிள் கிடையாது. உள்ள உடையாது, கிறிஸ்டல் லைட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற லேயர் கண்ணாடி உடையும், சென்டரில் பார்த்தீங்கன்னா லேமினேட் வச்சுருப்போம், அடுத்து உள்ளார் ஷீட். இதை உடைச்சோம்னா குறைஞ்சபட்சம் 6 to 7 hours ஆகும். அதுக்கு பேசாம பில்டிங்கே உடைச்சிடலாம். உடைச்சாலும் உள்ளார வர முடியாது, உள்ள வர முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டல் உடைக்க கிறிஸ்டல் லைட்டே தான் போகும், பிரேக் ஆகாது. ஓகே, இது அப்படியேப்பட்ட அதுதான் வந்து டஃபனோட முக்கியமான விஷயம். இல்ல சாண்ட்விச் பண்ணிருக்காங்க. அதுதான் சாண்ட்விச் பிளஸ் டஃபன்ங்கிற டஃப் அண்ட் கிளாஸ் சாண்ட்விச். ஓகே, எத்தனை எம்எம்? 8 ஆல்மோஸ்ட் 16. ஆமாம். பா, வாழ்வு கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா. சூப்பர். நாங்கள் இந்த இதோடு சேர்த்து அப்படியே வாஷிங் ஏரியா, ஓகே, வாஷிங் பேஷன் ரெகுலராக ஒரு கிளாஸ் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் கண்ணாடியவே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நல்லா இருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு நீங்களே 3 point. ஓ, யூ ஹேவ் டு நோட் 3 point. கண்டுபிடிச்சிட்டீங்க. 3 பாயிண்ட்ல ஃபங்க்ஷனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓ, குழந்தைகளுக்கு இந்த வால் பார்த்துக்கலாம். ஓகே, பெரியவங்களுக்கு இது பார்த்துக்கலாம். இது புதுசா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது டிசைன், மோகனோட டச், ஓகே, ஃபங்க்ஷன் 3 சேர்ந்து. ஆமாம், கலவை 3 சேர்ந்து கலவை. இதில் பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கேபின் பண்ணியிருக்கோம். டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நான் இதுக்கு எனக்கு சந்தேகத்தில் தான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன் நம்ம பிளைவுட்டோ இல்லை வேற ஏதாவது லேமினேட்டோ எதுவும் போகாமல் டைல் போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம அக்ரலிக்கோ லேமினேட்டோ வாட்டர் ப்ரூஃபில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அது ஏன் ஸ்கிப் பண்ணிட்டு இது போகிறோன்னா, கன்ஃபார்மாக வாட்டர் ஸ்பில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஸ்பில் ஆகும். கண்டிப்பாக
சார் அண்ட் இன்னொரு டவுட், எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம 1 inch ஆர் 1.5 inch தான் நம்ம திக்னஸ் கொடுக்கணும். நம்ம இங்க வந்து வெறும் ஃபுல் பாடி தான் யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன ரீசன்ங்கிறதையும் நம்ம சொன்னோம்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, கரெக்ட். ஃபுல் பாடி கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸ்லிம்மா வரும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபுல் ஒரு லேயர் கொடுத்தீங்கன்னா ஸ்லிம்மா வரும். ஓகே. இன்னொன்னு நீங்க சாம்பரிங் பண்ணினீங்கனாலும் அதே டோன் தான் தெரியும், கலர் டிஃபரண்ட் ஆகாது. ஓ, இது க்ரூவிங் பண்ணிருக்கு. ஆமா, சாம்பர் பண்ணிருக்கும். இதே வந்து நீங்க நார்மல் செராமிக் போட்டீங்கன்னா டாப் லேயர் ஒரு கலர்ல இருக்கும், சைடோ அந்த திக்னஸ் வந்து இன்னொரு கலர்ல இருக்கும். டைல் போயிருந்தா நார்மல் டைல் போயிருந்தா. ஃபுல் பாடிங்கிறப்போ நீங்க சாம்பரிங் பண்றப்போ அதே டோன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு கிரானைட் மாதிரி தான். அப்போ ஆமா, நியர் பை கிரானைட் அண்ட் மார்பிள் யூஸ் பண்ற மாதிரி. ஆனா கிரானைட்டுக்கும் உங்களுக்கு ஃபுல் பாடி டைப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட லுக் உங்களுக்கு எதுல தெரியுதுன்னா இவ்வளவு ஸ்லீக்கா இருக்கங்காட்டி இதோட லுக் இருக்கு. தெரியுது. அக்ரிலிக் தானே இது? பட் அக்ரிலிக் இது வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலா சாஃப்ட் க்ளோஸ். சூப்பர். இதுக்குமே கீழே வந்து ஃபங்க்ஷனலாக கீழே நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்து. கண்டிப்பாக. இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா வேக்கம் ரோபோக்கான சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓ, இங்கே வச்சுக்கலாம். கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, நான் நீட்டாக அதை க்ளீன் பண்ணோம், வந்து செட்டில் ஆகிக்கும், வேறு எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாது அதோட. சூப்பர். இன்னொன்று நம்ம அதோட மாப்பிங் எடுத்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது. எடுத்துமா இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். சார் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக மேமோட டிபார்ட்மெண்ட். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போன ஒரு ஃபீல் தான் இந்த கிச்சன் பொறுத்தவரை. ஆக்சுவலாக நான் முதல்ல சொல்லிட்டேன் 1 year ஓல்டு பில்டிங்னு சொன்னீங்க. பட் ஆனால் கிச்சன் வந்து 1 year ஆன மாதிரி தெரியும். காலையில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கேட்டேன் இவ்வளோ நீட்டாக வச்சு எப்போ வந்தாலும் இப்படிதாங்க இருக்கும். நாங்கள் ஓ மை காட் என்னாச்சு. ஒரு ஷோரூம்ல போறீங்க இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போறீங்கன்னா இந்த அளவுக்கு கூட நீட்டா இருக்கு. கன்ஃபார்மா இருக்காது. பட் ஏதாவது கேட்டலாக்ஸ் வச்சிருப்போம், இல்ல ஏதாவது டெக்கோஸ் வச்சிருப்போம், எல்லாமே நாங்க வச்சிருப்போம். கரெக்ட். ஸோ இங்க பாருங்களேன், ஏதாவது சமைச்சாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. இது 1 year ஓல்டு பில்டிங் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து போன வாரம் முடிச்சு வச்சுட்டு இந்த வாரம் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கு வந்து மேடம்க்கு தான் வந்து கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்போம், உங்களுக்கு இல்லை. சூப்பர். சொன்னாங்க இங்க யாரையுமே வாஷ் பண்ண விட மாட்டாங்க. சிங்க் மாதிரி அவுட்டர் யூட்டிலிட்டி இருக்குங்க. இதுல தண்ணி கூட வந்து பார்த்துக்கிட்டே மாட்டாங்க. அப்போ இது வந்து சின்ன சின்ன வாஷ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். பட் மெயின் ஸ்மார்ட் சிங்க் தான். ஸ்மார்ட் சிங்க் தான். ஓகே, எல்லாம் ஃபங்க்ஷனல் தான். யூஸ் பண்ணல பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே கிச்சன் தான் வந்து பிரச்சனைக்குரிய இடம். நீங்கள் இது வீட்டை எப்படி டிசைன் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த மாதிரி மாற்றணுன்னாலும் கவலைப்படாமல். பட் டிசைனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? என்னோட ஸ்டைல் ஆஃப் கிச்சன் ஒர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன கிரிட்டாக தான் கொடுப்பேன். ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, சிங்க்கு. ஓ, இது 3 தான் ஆக்சஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், வாஷ் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், சமைக்கிறோம். இதுதான் அதிகமான வேலை இருக்கும். ஃபங்க்ஷன் ஆகிறது இதுக்குள்ளே மட்டும்தான் ஆகும். ஓகே, கிச்சனுக்குள்ள 3 பாயிண்ட். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் ஆகிற ஏரியாங்க. அதனால கிச்சன் எந்த அளவுக்கு மினிமலாக ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறோமோ மெயின்டைன் ஈஸி. சூப்பர். ஓகே, லென்த் வைஸோ இல்லை வித் வைஸோ அதிகமாக இருந்தால் நம்ம ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். ஓகே, கார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து ஷார்ப்பாக விட்டுருக்கலாம். ஏன் இந்த ஸ்மூத்னஸ் போகிறோம்? நான் எல்லா எட்ஜ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்துங்கிறது கொடுப்பேன். ஓகே, ஷார்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகக்கூடியது. ஏன்னா அதோட ஒரு ஃபர்ஸ்ட் எண்டு பாயிண்ட் வந்து 0. ஓகே, ஏன்னா இப்போ இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயராக இருக்கும். கர்வாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வைப் பண்ணலாம். புரியுது. பெரும்பாலும் இப்போ இருக்கிற வீட்டில் யாருமே வந்து ஹாபை வந்து உள்ளே பதிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் பதிக்கிறது வந்து பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப கடமையாக இருந்துச்சு, கட்டாயமாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே டாப் தான். ஓப்பன் ஃபங்க்ஷனலி அடுத்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னாலும் புதுசு டக்குன்னு வாங்கலாம், கண்டிப்பாக ஈஸியாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த இதுதான் நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுவீங்க. இது எந்த மாற்றம் இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு ஏசி கூட வச்சு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு இடம்னா அது அடுப்படியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்ன வேணாலும் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்குவாங்க. பட் அதான் ரொம்ப சர்டிஃபிகேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறப்போ இது ரொம்ப இது அகைன் அக்ரிலிக்கில் வந்து ஹேண்டில்லெஸ்ஸாக கொடுத்துருக்கீங்க. இதுக்கான ரீசன் நம்ம யூஸ்வலி கொடுக்கறதா ஜி ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஹிட் ஆகக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். ஈவன் நீங்க உள்ள கூட பாருங்களேன் எவ்வளோ ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்கன்னு. ஒரு ஆர்கனைசரே இல்லாம ஆர்கனைசரா வச்சிருக்காங்க. ஸ்டவ் பாட்டம் கூட நோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல கூட கண்டிப்பாக நாலுக்குமே வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் கற்றுக்கணும்.
கத்துக்கணும் எப்படி வந்து இந்த வீட்டுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு கத்துக்கிறதுக்கு வராது. மெயின்டைன் பண்ணணும் வந்து ஒரு தடவை அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். எப்படி வேற மெயின்டைன் பண்றீங்க, இந்த ஒரு பிரச்சனை தான் மேடம் வீட்டுல எல்லா பிரச்சனை. சூப்பர். பட் ஆனா இந்த இடத்துக்கு நீங்க வந்து அக்ரிலிக் கொடுத்துட்டு ஏன் இங்க உட்டன் ஃபீல் போயிருக்கீங்க? ஒரு சேஞ்ச். ஓகே, இது அந்த 3 டாட். ஓகே, அந்த 3 டாட்ங்கிறது இதுவும் அந்த ப்ரொஃபைல் டோரும் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே ஓகே. பிளாக் ப்ரொஃபைல் டோரும் ஓகே, வுட் கலர் அண்ட் அக்ரிலிக். புரியுது. ஹாபுவும் இதுவும் வந்து ஒரே மாதிரி கலர் பண்ணியிருக்கோம். இங்க வந்து மேல வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து வேணுங்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாங்க ஆமாங்க. ஓகே. கிச்சனில் வந்து அக்ரலிக் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா மெயின்டைன் ஈஸி. ஓகே, அக்ரிலிக்ங்கிறப்ப மெயின்டைன் ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக வைப்பபுளாக இருக்கும். ஓகே, மோர் தென் வேற எந்த மெட்டீரியல் போடுறதுக்கும் அக்ரிலிக் ஈஸி. காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்பென்சிவ். அக்ரிலிக் when you go for acrylic it's very expensive. No problem. எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா. அந்த அளவுக்கு ஆக்சுவலி எந்த அளவுக்கு நீங்க சொல்றது எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? மெயின்டைன் ஈஸியாக இருக்கிறது இருக்கு, மெயின்டைன் அதிகமாக இருக்கிறது இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதே பியூ அதிகம் போயிருந்தா இந்த இடத்துல மெயின்டைன் ஜாஸ்தி இருக்கும். ஒரு உடன் இதில் போய் பியூ போயிருந்தா மெயின்டெனன்ஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுங்க. வாய்ப்பே இல்லை, சீப்ல பெஸ்ட் கொடுக்க முடியும். ஓகே, அதில் எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. சீப்ல பெஸ்ட் பண்ணவே முடியாது. ஓகே. அண்ட் இதுல இன்னொரு டீடைலிங் பார்க்கலாம். சார் வந்து இங்க லாஃப்ட்ல ஹேண்டிலே கிடையாது. நான் அதை அடுத்து கேட்கலான்ட்டு வந்தேன். அதை வந்து நீங்க இப்பயே சொல்லாதீங்க. நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே கேட்டேன். இந்த லாஃப்ட்ல இந்த ஒரு ப்ரொஃபைல் வி ஷேப்ல கொண்டு வந்திருக்கீங்க. சாம்பர் கட்டுங்க. இது பேர் சாம்பர் கட். ஓகே, இது வந்து இது தேவையில்லை, அதாவது ஹேண்டிலே தேவையில்லை, இந்த இடத்த பிடிச்சாலே வந்துடும். இது பேர் சாம்பர் கட். இது வந்து இன்டீரியரோட டிசைனா இல்ல சாரோட? இல்ல, சார் வந்து எனக்கு இப்படிதான் வேணும்னு கேட்டாரு. இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. இதுலயும் வந்து நாங்க டாப்பர் அப்பவும் நாங்க கேட்டோம், சார் இதுல கொடுத்துடலாம், ஹேண்டில் கொடுத்துடலாம், கிராஸ் இருக்கு, ஒரு கிராஸ் கொடுத்துட்டா இழுத்துரும், கிராஸ் இருக்கு சிவில்ல, சோ அப்படி இருக்குன்னு சொல்லும்போது கூட இங்க நாங்க ஒரு பேனல் கொடுத்து அதுக்கப்புறம் லெவல் பண்ணிருக்கோம். அத வந்து அந்த சிவில வந்து லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வர்க் கொடுத்துருக்கோம். அப்பதான் இதுல போய் உட்காரும். புரியுது. ஆனா இது வந்து வேலை ஜாஸ்தி தான். ஆமா, நீங்க கேட்டிங்களே ஆர்க்கிடெக்ட் கிட்ட வர்க் பண்றது ஈஸியான்ட்டு. ஓகே, புரியுது. ஆர்க்கிடெக்ட் கிட்ட வர்க் பண்ணும்போது வேலை ஜாஸ்தி, பட் ஆனா மரியாதை ஜாஸ்தி. பிளான் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டீல் டோர்? ஸ்டீல் டோர் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கு என்னன்னா, எல்லா இடம் ஸ்டீல் டோர் கிடையாது. ஓகே, பில்டிங்கோட அவுட்டர்ல இருந்து பில்டிங்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற டோர்ல ஸ்டீல் டோர். ஓகே, டைரக்டா, அதாவது மெயின் டோர் இல்லாம வெளிய இருக்கிற மித்த இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ். ஓகே, யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல இருந்து பில்டிங்ல என்டர் ஆக முடியும், ஓபன் பண்ண முடியும். பண்ணலாம். இங்க ரெண்டாவது செகண்டரி கிச்சனும் இருக்கு, இங்க வாஷ் பண்ணிக்கும் செஞ்சுக்கலாம். மெயின் சிங்கே தான். மெயின் சிங்கே தான். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். வெளிய ஒரு அவுட்டர் டாய்லெட். இதோட சேஃப்டி பொறுத்த வரைக்கும், குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம 9 லாக்ஸ் மாடல் போயிருக்கோம். நீங்க ஒரு சிங்கிள் கீ ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா 9 லாக்ஸ் ஆகும். ஓகே, பட் இது சேஃப்டி தான். சேஃப், பக்கா சேஃப்டி. இது எந்த விதத்துல சேஃப்னா, நீங்க டோரை பீட் பண்ண ஜாம் ஆயிட்டு தான் போகும், பிரேக் ஆகாது. ஓகே, அதாவது உட்டன் கூட பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு, இது பிரேக் ஆக வாய்ப்பே இல்லை, ஜாம் ஆகும். சூப்பர். இந்த பியூட்டிஃபுல்லான பெட்ரூம், இதோட சைஸ் என்ன? 16/11. 16/11. பட் ஆனா 16/11 இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸா பெருசா இருக்கிற மாதிரி. இது எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் லெவல்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, நம்ம பெட்ரூம்ல எந்த சைட்ல இருந்து என்டர் ஆகுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரூமை டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த வால். புரியுது. இதை ஹைலைட் பண்ணிருக்கோம். ஹைலைட் பண்றப்ப நம்மளோட விஷன் பாத்தீங்கன்னா வைட் ஆகும், பெருசா தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரூம் பெருசா ஃபீல் பண்ணும். ரூமோட எந்த சைடு இருந்து என்டர் ஆகுறோம் அது வாஸ்துல வருமா? கண்டிப்பா. அதாவது பெட்ரூமோட இது வந்து எங்க இருந்து வரணும், இதை நீங்க கொஞ்சம் அந்த சைடு வச்சிருக்கலாம், இல்ல இந்த சைடு இருந்து வர மாதிரி கூட வச்சிருக்கலாம். பட் இப்படிதான் வரணும்னு ஏன் ஃபீல் பண்ணுவோம்? வாஸ்து இருக்குங்க. என்ன வாஸ்து? இப்போ ஒரு பெட்ரூமோட ஃபேஸை பொறுத்துங்க. இப்போ ஒன்று நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர்ல கொடுக்கணும், இல்லைன்னா வந்து ஈஸ்ட் எண்ட்ல கொடுக்கணும். ஓகே, இது வாஸ்து. இந்த ரூமோட வென்டிலேஷன் எந்த அளவுக்கு நீங்க பாத்திருக்கீங்க? ஆக்சுவலா இதுல வந்து நம்ம எப்பவுமே வந்து கிராஸ் வென்டிலேஷன் மஸ்ட். ஓகே, கிராஸ் வென்டிலேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, நீங்க சாஸ்திரப்படி எடுத்துட்டாலும் சரி, சயின்ஸ் படி, வாஸ்துப்படி, அந்த சயின்ஸ் படி பார்த்தாலும் சரி, ஒரு ரூம்க்கு 2 விண்டோ கண்டிப்பா வேணும். பெட்ரூம்க்கே வேணும். ஓகே, அது எதுக்கு 2 விண்டோனா, கிராஸ் வென்டிலேஷன் என்னங்கிறதுனா, ஒரு விண்டோ வழியா ஏர் வந்துச்சுன்னா ரூமை ஆக்குபை பண்ணிட்டு
வெளியில போறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகே, அடைஞ்சு நின்னுச்சுன்னா ஒரு சைடு வந்து அடைஞ்சிருச்சுனாலும் காத்து வெளியே போகாது. ஓகே, இந்த வெளியே போறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். வேணும் வேணும் வேணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்மா ஒரு ஸ்மெல், ஆடோர் ஸ்மெல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. வாய்ப்பு இல்ல. இது வந்து வாஸ்துல பார்த்தா தான் இந்த அடோரை இங்க கட் பண்ண முடியும். கண்டிப்பா. கலர் வந்து நீங்க கிரீன் கலர் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ஒரு ஆர்கிடெக்டா நான் இதை உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். எப்படி இப்படி மேட்ச் பண்ணீங்க? அதாங்க, இது வந்து கிளைண்ட் பேஸ் தான். அதாவது நம்ம டிசைன் பண்றப்பவே இந்த கிளைண்ட்டுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகே, இதை கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ பேஸா பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்னா பாத்தீங்கன்னா செட்டில் கலர்ஸா தான் போவாங்க. எக்ஸாக்ட்லி, நம்ம எல்லா ஆர்கிடெக்ட்டுமே ஒரே நீங்க இப்போ கிளைண்ட்ஸ் கூட ஷட்டில் கலர்ஸ் தான் சார். நம்ம அந்த பாஸ்டல் ஷேட்ஸ்னு ஒரு வேர்ட் வந்துருச்சு சார். அது இன்ஸ்டா சோஷியல் மீடியா எல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்றாங்க. பட் அத உடைக்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல? கண்டிப்பா. அது எப்படி வந்துச்சு? கிளைண்ட் சப்போர்ட். இது வந்து ஒரு ஆர்கிடெக்டா இது மிக்ஸ் பண்றப்போ ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது எப்படி அந்த இதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஆக்சுவலா நான் இந்த இதே டோன் இதே ஷேட் கார்டு வச்சு தான் நான் ரெண்டர்லயும் கொடுத்தேன். அவுட்புட் கொடுத்ததே நான் சேம் இதே தான் கொடுத்தேன். ஓகே, இது ரெடிமேட் கிடையாது. இது ரெடிமேட் கிடையாது. இது ஃபுல்லா ஹேண்ட் வொர்க்ல பண்ணதான். ஓகே, கையில தான். ஆமா. அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா கூட எல்லாத்துலயுமே ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஸ்பேசிங் கூட எங்களுக்கு டிராயிங்ல வந்ததான். டிராயிங் ஆனா பெயிண்ட் வந்து பியூ தான் நம்ம பண்ணிருக்கோம். பியூ பண்ணிருக்கோம். எதுக்காக இவ்ளோ ஸ்பேசிங் கொடுத்திருக்கோம் சார்? சார், ரெடிமேட் க்ரூஸ் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங் கம்மியா இருக்கும். ஓகே, டெப்த் வந்து நமக்கு மினிமலா தான் இருக்கும். நீங்க இந்த டெப்த் கொடுக்க முடியாது. ஓகே. இந்த டெப்த் இருக்கிறப்ப தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ ஃபீல் கொடுக்கும். புரியுது. ஒரு ஃப்ளூட்டுக்கு இன்னொரு ஃப்ளூட்டுக்கு நடுவுல ஷேடோ கலரே வந்து டிஃபரண்ட். இப்ப ரெண்டு ஷேட் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரீன்லயே ரெண்டு ஷேட் கலர்ஸ், கிரீன் ஒரு லைட் கிரீன். அந்த மாதிரி லைட் கிட்ட பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு கிரீன் இருக்கு, இதுக்கு மேல ஒரு கிரீன், இந்த ஒரு கிரீன் வேற, இந்த நடுவுல இருக்கு கிரீன் வேற. ஆக்சுவலா ஒரே டோன் தான், லைட்டிங்னால அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. புரியுது. ஓகே, இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா இந்த டெப்த் இருக்கணும். நீங்க இன்னொன்னு இந்த டெப்த் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிளீனிங் ஈஸி. ஓகே, அது நம்ம ஃபங்க்ஷனலாவும் பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, இந்த வீட்டு வந்து நான் சுத்தி எல்லா இடத்துலயும் நடந்துட்டேன். இன்னொன்னு இதுல பாக்கும்போதும் நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் வுட் பீசஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு டீவியேஷன் கூட இருக்காது. எக்ஸ்ட்ரா சைஸே கிடையாது. எல்லாமே ஒரே சைஸ், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரே சைஸ் தான். ஆமா. சோ எங்களோட வர்க் எல்லாமே இங்க தான் இருக்கு. புரியுது. நாங்க இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனலாவும் நடந்தோம். எந்த இடத்துலயுமே கால் முட்டல. அதுல ரொம்ப 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 நான் ஷாக்கிங் வந்து இந்த காட்டு தான். இந்த டிசைன் விட்டுருங்க, கீழே கேர்வா கொண்டு போயிருக்கீங்க. கேர்வ் மட்டும் இல்ல, இந்த இடத்த பாத்தீங்கன்னா எனக்கு இது லேமினேட்ல பண்ணிருக்கீங்க. இது லேமினேட் தான் ஷா. எப்படி பண்ணிருக்கீங்க? இது என்ன பண்ணிருக்கீங்க? அது இதுல வர்க்கும் நமக்கு அதிகம் தான். ரொம்ப அதிகம். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். மேல இந்த இடத்த வந்து நம்ம பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, பஃபர் வச்சு நல்லா பெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் லேமினேட் ஷீட்டை ஹீட் பண்ணி ஒட்டியிருக்கோம். சோ இது அங்க பண்ணி கொண்டு வரல, அதாவது நம்ம மிஷின்ல பண்ணல. இது இங்க வச்சுதான் நம்ம பண்ண முடியும். டச்வுட் இப்போ 1 இயர் ஆச்சு, ஒரு மைல்ட் கிராக் கூட இல்ல இங்க. ஓகே, பொதுவே வந்து மிஷின் மேடுன்னு சொன்னா எல்லாமே முடிச்சு இங்க கொண்டு வந்து ஃபிட் மட்டும் தான் இருக்கும். இங்க வேலையே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்க சொல்ற பாக்குறப்போ ஒரு சில வேலை இங்க அதிகமா பண்ணனா தான் இந்த ஃபினிஷிங் வரும். அண்ட் ஆல்சோ நீங்க மைக்காவை வந்து திருப்பும் போதோ ரோல் பண்ணி எடுக்கும் போதோ அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். ஓகே, சோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாம எங்களோட ஃபர்ஸ்ட் இதுலயே இது முடிஞ்சிருச்சு. ஒரே இதுதான், சிங்கிள் ஷாட்ல முடிஞ்சிருச்சு. அதுதான் ஃபேப்ரிகேஷன் வர்க் மேட்டர்ஸ்ங்க. எல்லா இடத்துலயும் whatever the material, whatever the things, எல்லாத்துக்குமே வந்து ஃபேப்ரிகேஷன் தான் பேஸ்மென்ட். ஃபேப்ரிகேஷன் சொல்றதை விட ஆசாரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கும். ஆமா, நம்ம ட்ரெயின் பண்ணனும் அவங்க. ஓகே, சோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் இல்ல இன்னொரு நல்ல ட்ரெயின்டான கார்பெண்டருக்கு கூட நம்ம இது இப்படி பண்ணணும்னு சொன்னாதான் அவங்க பண்ணுவாங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு எஜுகேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் வரும். புரியுது. அந்த கார்பெண்டரோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்க கூடாது. ஆக்சுவலா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் காம்ப்ரமைஸ் ஆயிருப்பேன். இவ்வளவு காம்ப்ளிகேட் இருக்கு, நம்ம பண்ண வேண்டாம், காம்ப்ரமைஸ் ஆயிருப்பேன். நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். காம்ப்ரமைஸ் ஆக இறந்த இடத்துலயே நீங்க சார் எப்படி ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராங்கோ நாங்க எங்களோட ஃபேப்ரிகேஷன்ல ஸ்ட்ராங். நீங்க கேபினட் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேலஞ்சுன்னு வந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஆமா, கண்டிப்பா. சும்மா சொன்னேன், பட் இருந்தாலும் நிறைய இடத்துல டிஃபிகல்ட்டா நம்ம லாஸ்ட் வீடியோல கூட அந்த கர்வ் இருக்கிற இடத்த, அந்த மரத்தை வந்து எட்ஜ்ல வந்து ஒட்டினது எல்லாமே பார்த்தோம். அந்த பெண்டு வந்து பார்த்துருக்கோம். அந்த பெண்டுமே அதுதான் நம்மளுக்கு சக்சஸ். எனக்கு சரவணபட்டி வீட்டு சக்சஸ் பெண்டு தான். அந்த பெண்டு இது கொடுத்தது தான் வேற லெவல். இது அப்படியே நான் அக்ரிலிக்ல வந்து வார்ட்ரோப், அதுவும் அக்ரிலிக்கோட சேர்த்து இது வந்து லேமினேட்ஸ் இல்லைங்களா? வீனியர் தான். ஓகே, இது வந்து வுட்,
வீனியர் வெனியர் இதுலயும் நீங்க சொன்ன மாதிரி வி குரூப் கொடுத்துருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே வி குரூப் வி குரூப் இல்லாம எதுவுமே இருக்காதுங்க. பட் வி குரூப் போறதுனால நீங்க சொல்றது ஓகே, பட் கிளைண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஃபீல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா கிளைண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட பாத்தீங்கன்னா நம்ம வேலிடா சொல்றப்ப அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது நாம இப்ப வி குரூப் கொடுக்குறங்காட்டி நமக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்கங்காட்டி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாமே ஹேண்டில் லாஃப்ட் ஹேண்டில், பட் ஃபால் சீலிங்லயும் நீங்க ரெண்டு டிஃபரன்ஸ், ஒரு ஒயிட் ஒரு வுடன். டார்க்கர் பண்ணலாம், லைட்டர் பண்ணலாம், நம்ம கிரெயின்ஸ் நமக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகே புரியுது. நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா எதுலயுமே அந்த நாட்டுங்கிறது டார்க் நாட்டே இருக்காது. புரியுது. இப்ப மெயின் டோர் அந்த பெட்ரூம் டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீக் நாட்ஸ் இருக்கும். புரியுது. இதுல பாத்தீங்கன்னா நாட்ஸ் இல்லாம தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. பொதுவே வந்து காஸ்ட் பாக்குறது வந்து ஒரு டிசைன் கலர் டோனும் மேட்ச் ஆகுறது. கண்டிப்பா வெறும் ப்ராடக்ட்ல மட்டும் சொல்யூஷன் கொடுக்கிறது இல்ல, கலர் டோனும் மேட்ச் ஆகும். நமக்கு விசிபிளா கொடுக்கிற ட்ரீட் அதுதான். சார் சொல்லுங்க. நான் பெட்ரூமை பத்தி அதிகம் கேட்க விரும்பல, பட் ஆனா பாத்ரூமை பத்தி நான் கன்ஃபார்மா கேட்கணும். நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கீங்க. நான் முதல்ல அங்கிருந்து பாக்குறப்ப தெரியல, பட் கீழே இறங்கி வரும்போது அந்த இது தெரியுது, லெவல் டிஃபரன்ஸ் இருக்கும். லெவல் டிஃபரன்ஸ் தெரியுது. இதுல தண்ணி மேல வராதுங்க. நீங்க ஒரு பக்கெட் ஃப்ளோ வாட்டர் ஊத்துனீங்கன்னா மேல ரைஸ் அப் ஆகி வராது. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் மஸ்ட்டுங்க. வென்டிலேட்டர் வந்து ஆக்சுவலா லைட்டுக்காகவும் நமக்கு அந்த ஸ்மெல் வெளியில போறதுக்காக மட்டும் கிடையாது. பாத்ரூமோட குவாலிட்டி அதை என்ஹான்ஸ் பண்ணும். எந்த மாதிரி விதத்துல அப்படின்னா, தண்ணி எந்த அளவுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகுதோ சால்ட் டெபாசிட் பாத்தீங்கன்னா டைல்ல ஆகாது. இதுல ரெண்டு கொடுத்ததுக்கு என்ன, நம்ம பெட்ரூம்ல சொன்ன மாதிரி தான் கிராஸ் வென்டிலேஷன். ஓகே, காத்து ஒரு சைடு வரணும், ஒரு சைடு போகும். இருக்கல காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல தான் சிவில் இருக்கும், டைல் ஒர்க் இருக்கும், பிளம்பிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும். ஓகே, ஹியூமனோட ஆந்த்ரோபோமெட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் சைசஸ் எல்லாம் அதெல்லாம் இதுல பக்காவா இருக்கணும். ஓகே, நம்ம ஷவர் நாப் இப்படி வைக்காம இப்படி வச்சோம்னா எல்லா இடத்துனாலும் யூஸ் பண்ண முடியாது. புரியுது. இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் கண்டிப்பா வேணுமா? இல்ல நமக்கு என்னன்னா, பெட்ரூமோட பர்பஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா தூங்குறது மட்டும் இல்ல, ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல நடக்கும் இருக்கும். பெட்ரூம்ல கொடுக்குறப்போ ரெண்டு பேரும் பேரலா உட்கார்றதுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்றதுக்கும் பேசுறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. அவர் சொல்லும் போதுதான் அது ஆக்சுவலா ஆமா, ஒரு சில வந்து சொல்யூஷன் வந்து எதுக்கு இருக்குங்கிறதே வந்து தெரியாது. பட் இதை வந்து நம்ம சொல்லும் போது ஓகே, இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கான ஸ்பேஸ் வேணும். ரெகுலரா ஒரு வீடு கட்டும் போது இந்த இடத்த வந்து எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். இது வந்து கீழே இருக்கிற அதே ஸ்டேர்கேஸோட கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம், அதே மார்பிள் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. மார்பிள் தான். ஆமா ஆமா. இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணிருப்போம். ஃப்ளோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் டு வரைக்கும் வர மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ கீழே வரைக்கும் இந்த ஃப்ளோ அது வந்து மார்பிள்லயே அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த சர்க்கிள் எதுக்காக? நாங்க மிச்ச இடத்துக்கும் இந்த டிவி யூனிட்டுக்கு டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, நான் எப்பவுமே வந்து ஃபார்மல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நம்ம இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஓகே, அந்த சேம் 3 டாட் கான்செப்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டாட் எங்க இருக்கு, மீதி 2 டாட் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. தெரியாத மாதிரியே கேட்டேன்னா நீங்களும் அப்படியே பார்த்து இந்த சர்க்கிளும் அந்த சர்க்கிளும் சேம் இல்லைங்களா? அந்த ஷர்ட் மேல இருந்து கிளாஸ் வர அந்த டோன் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளும் இதுவும் சேம். மேலேயே அந்த சர்க்கிள் கொடுத்தீங்க, அதை சொல்லுங்க. மேல ஸ்கொயராவே கொடுத்துருக்கலாம் இல்ல? ஏன்னா பில்டிங் ஸ்கொயரா தானே இருக்கு. கண்டிப்பாங்க. சர்க்கிள் கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, எவ்வளவு வைடா வேணாலும் கொண்டு போகலாம். ஓகே, சர்க்கிள் ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஸ்ட்ரென்த் அதிகம் சர்க்கிளுக்கு. ஓகே ஓகே, ரவுண்டா கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் காம்ப்ரமைஸே ஆகாது. புரியுது. அதுக்கு தான் ரவுண்டு போறோம். இப்போ இந்த ஸ்கைலைட்ஸ் பாத்தீங்கன்னா 2 விதமா ஆக்ட் ஆகும். ஒன்னு ஸ்கை லைட்டிங் கொடுக்குது. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வெண்ட் கொடுத்துருப்போம். 2 கேப்ங்கிறது வெண்ட். ஆமா, ஆக்சுவலா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இன்லெட் ஏர் இன் வரதுக்கு. நான் வந்து ஏதோ டிவி லைனுக்கு கொடுத்திருக்க கேப் நினைச்சேன், பட் அது வென்டிலேட்டர். வெண்ட் ஆகும். போதுமா இந்த அளவுக்கு வென்டிலேட்டர்? இது ரெண்டும் இன்ன ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா இன்னும் 2 இருக்கு, அது எக்ஸிட். போதுமானதா? இவ்வளவு சின்னதா இருக்கு வென்டிலேட்டர். ஆக்சுவலா ஏரோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஹாட் ஏர் எப்பவுமே கோஸ் அப். நம்ம டாய்லெட்குள்ள பேசின மாதிரி தான். ஓகே, சூடா இருந்துச்சுன்னா மேல போகும். டம்ப் ஆகி மேல போய் நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கோல்ட் ஏர் இன்லெட்ல வரப்ப பாத்தீங்கன்னா ஹாட் ஏர் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட்ல வெண்ட் ஆயிக்கும். ஓகே, ஒரு வழியா வந்து கோல்ட் ஏர் உள்ள வந்துரும். ஆமா, வரும்போது ஹாட் ஏர் வந்து ஒரு சைடு வெளியில போயிடும். பட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பிரஷர் இருக்குமா? இருக்கும். சின்ன சைஸ்ல இருக்கிறப்ப பிரஷர் அதிகமா இருக்கும். ஓகே, அது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறோம்? இப்ப நீங்க கியூரிங் பண்றீங்க, ஹோஸ்ல வந்து தண்ணி பிடிக்கிறீங்க, தண்ணியோட ஃப்ளோ கம்மியா இருக்கும். இதை அமைக்க பிடிச்சீங்கன்னா அதோட சைஸ் சின்னது பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லாங் இதுக்கு போகும். சேம் அதே ஜாஸ்தி ஆகும். அதே கான்செப்ட். ஓகே, ஹோல்ஸ் கம்மியா சைஸ் கம்மியாகறப்ப ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். நம்ம அதுக்குன்னு ரொம்ப சின்ன சைஸ் போக கூடாது. இந்த சைஸ்க்கு என்ன நீடோ அதுக்கு போய். ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங். நாங்க அதுலதான் வீக்.
அது தெரியாததுனால தான் நாங்க இந்த பொழப்பே வரல. கோதை சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இது வந்து ரெகுலர் ஒரு டிவி யூனிட் இல்லாம ஒரு சர்க்கிள். இது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல. பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் குடுக்கணும்ல. ஓகே. அந்த வொர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். டிசைனிங்ல அந்த ஸ்பேஸ் இருக்கு. டிசைனிங்க்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே. சோ இது ஒரு டம்மி வால் அகைன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். வால் இல்லையா இது? வால் கிடையாது. ஓ டம்மி வால் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். பின்னாடி வந்து உங்களுக்கு அகைன் இங்க ஒரு குடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீசஸ் எல்லாம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வால் வச்சிருக்கோம். ஓகே. அகைன் நான் இன்னொன்னு கேக்குறேன். இது ஒரு சிம்பிள் டிசைன் தானே. இந்த இடத்துல வெறும் இந்த ரவுண்டுக்கு மட்டும் தான் வந்து இது கொடுத்துருக்கோம். அக்ரலிக். இது அக்ரலிக் ஷீட்ல வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜே நிறைய இது வரும். வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவோ போர்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் சார். இந்த டீடைலிங் கொண்டு வரதுக்காக. ஓகே ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கிளுக்கு 3 போர்டு பிடிக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் 3 மோடு ஜாயின் பண்ணிருக்கோம். ஆமா. 3 ஷீட். ஓகே 3 ஷீட் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. கர்வ்க்கு வெர்டிகலா ஜாயின் பண்ணிருக்கோம். புரியுது புரியுது. சோ ஒவ்வொரு கர்வ்க்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஈவன் இந்த ஷீட்டே வந்து 2 ஷீட் ஆச்சு. ஆனா 2 ஷீட்டுக்கான வர்க்கே இங்க இல்ல. புரியுது. இந்த சர்க்கிள் நாங்க எடுக்கணும். ஓகே. இது வந்து பாக்குறதுக்கு சிம்பிள். ஆனா வேலை வந்து சிம்பிள் கிடையாது. இதுலயுமே அந்த வீக்கெட் போடணும்னு அவசியம் கண்டிப்பாங்க. அது எதுக்காக அந்த ரீசன் அப்படின்னா இப்போ ஓகே அந்த எட்ஜ் டேமேஜ் ஆகாதுங்கிறத நான் ரீசன் சொல்றேன். புரியுது. இன்கேஸ் நம்ம அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்றோம், லைட் ஆல்டர் பண்றோம், ஓகே. எல்லாத்தையுமே வர எலக்ட்ரிஷியனோ யாரோ அதை கேரோட பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுது. நாம சேஃபா இருந்துக்கும். நம்ம சேஃப். அவரோட பாயிண்ட் ஆஃப் திங்கிங் என்னன்னா இன்டீரியர்ஸ்க்கும் சேஃபரா இருக்கணும், கிளையண்ட்க்கும் சேஃபரா இருக்கணும். அந்த ரெண்டு சைடுமே நாங்க பெனிஃபிட். நீங்க ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பீங்க. அது ₹1 இருக்கட்டும், ₹2 இருக்கட்டும், வாட் எவர் த நம்பர் ஹேஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நம்பர். பட் அந்த நம்பர்ல நீங்க ஸ்டிக் ஆகி நின்னீங்க. கண்டிப்பா நின்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து மேஜரா வெளிய வரல. போல. ஆக்சுவலாக எல்லாமே பேப்பர்ல தான். ஓகே. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் என்னென்ன பேப்பர்ல பண்ணணுமோ அதை அப்படியே பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அதில் போட்டு வச்சோம். மேபி மெட்டீரியல் ரேட் டிஃபரன்ஸ் வரலாம், லேபர் ரேட் டிஃபரன்ஸ் வரலாம். அந்த அது எந்த பர்சன்டேஜ் நீங்க அந்த மெட்டீரியல் டிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? பர்சன்ட் இப்போ நம்ம இது லேபர்ங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த சர்டன் ஒர்க்குக்கான பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே 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 புரியுது. பட் வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்குங்கன்னா ஒரு 5% நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும் 5% சேர்த்து வைக்கலாம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணி தான் வச்சோம். ஆமா. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா உட்டன்ல வந்து இந்த ரெயிலிங்ஸ் ரெகுலர் ரெயிலிங்ஸ் இல்லாம உட்டன் பிளஸ் வந்து டஃபன் கிளாஸ். ரெகுலர் டஃபன் கிளாஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும், இல்ல வந்து ஐலாண்ட் மாதிரி தனியா தீவு மாதிரியே இருக்கும். அது இல்லாம இதை நீங்க மாத்ததுக்கான ரீசன் என்ன? இதுலயுமே நீங்க ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்கீங்க, இடையில கேப் கொடுத்து. கண்டிப்பா. இதுக்காக என்ன ரீசன்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழே ஸ்கர்ட்டிங் கேப் கொடுத்தது பாத்தீங்கன்னா மாப்பிங் வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ இப்படி ஹோல்ட் பண்ணலாம். கிளாஸ் ஃபுல்லா கொண்டு வந்தோம்னா நம்ம இப்படி மட்டும் தான் பண்ண முடியும். இதுனா இப்படி படிச்சுட்டு போடிக்கலாம். ஓகே ஓகே. இன்னொன்னு இந்த டிசைனை ஃபாலோ பண்ணதுக்கு ரீசன் இங்க வர ஹேண்ட் ரைல்ஸ். ஏன்னா நம்ம பிடிச்சி ஏறப்ப வயசானோம்னா 2 ஹேண்டையும் பிடிச்சி ஏறுவாங்க. புரியுது. பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது ரெக்டாங்குலரா கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா ஹோல்டிங் இதுதான் ஈஸியா இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் ஹோல்டிங் பண்ண முடியாது. ஓகே. அதாவது நம்ம ஃபிங்கரோட ஃபுல் சர்ஃபேஸும் ஹேண்ட் ரைல்ல ஃபிக்ஸ் ஆகணும். வீடியோ வந்து பல ஐ ஓபனா தான் இருக்க போகுது. கண்டிப்பா. நீங்க சார் சொன்ன அந்த கான்செப்டே நீங்க யோசிங்களேன். ஆட்டார் மேல போகும்போது அதுக்கான டீடைலிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைச்சோம், அந்த ஹோல்ஸ் இருக்கு ஏன் மறைக்காம விட்டாங்க. கரெக்ட். நான் ஏதோ கேபிள் வயர் வர்றதுக்கு இல்ல லேண்ட் வர்றதுக்கு ஏதோ ஒரு வயருக்காக விட்டுப்பீங்க. பட் அது வென்டிலேட்டருங்கிறப்போ ஆசம். அது வந்து நீங்க கிளாஸ். இவரோட இன்னொரு ஸ்மார்ட் மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கிடெக்டோட ஒர்க் என்ன, ஆர்கிடெக்ட் டிசைனிங் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துட்டாரு. டீடைலிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. சோ அந்தந்த ஒர்க் யார்கிட்ட கொடுத்தா பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அதை வந்து கரெக்டா மூவ் பண்ணாரு. இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டீம்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே. இப்போ சிவில்னாலுமே சிவில் ஒர்க்கு பிரிக் ஒர்க் பண்ற சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டீம்னா பிளாஸ்டரிங் ஒரு டீம் வந்து பண்ணாங்க. ஓகே ஓகே. யாரு எந்த ஒர்க்ல ஸ்கில்டோ அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகே. ஒரே மேஷன் வந்து நீங்க வந்து ஃபினிஷிங்க்கு வராது. அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட மல்டிபிள் டீம்ஸ் இருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு இவங்க தான் வருவாங்க அப்படின்ட்டு டீம்ஸ் அவங்க பண்ணனாதான் அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஓகே. இதுல நான் இன்னொன்னு கேக்குறேன். 1 வருஷம் ஆயிருச்சு. இந்த எங்க எல்லாம் கிராக் வந்திருக்கு? கிராக்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஆகிற இடத்துல கிராக்ஸ் வரும். நாம அதை ரெக்வயர் பண்றதுக்கு என்ன பண்ணோம், மெயினா பாத்தீங்கன்னா பேரப்பட்ல வரும். ஓகே. பேரப்பட்ல நம்ம வராம இருக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா மேல பாத்தீங்கன்னா மேட் காங்கிரீட் போட்டிருக்கோம். ஓகே. மேல வந்து கோப்பிங்னு சொல்லுவாங்க. அது ரெடிமேட் கோப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் யூஸ் பண்றாங்க, சில பேர் உள்ளார உள்பக்கமா ஸ்லோப் வச்சு பிளாஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்ம அவுட்டர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா 3 இன்ச் மேட் காங்கிரீட் போட்டிருக்கோம். மேல
மேல எல்லாமே அது எல்லாத்துக்கும் பண்ணாலே ஓரளவுக்கு இங்க கிராக் வராது. குறையும். இந்த பில்டிங் எத்தனை இடத்துல கிராக் வந்திருக்கு? 2-3 இடம் பார்க்கலாம். அது ஒண்ணு நம்ம வந்து அது நம்ம யூஸ்வலா இருக்கிறது தான். அதாவது உங்களுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஏர்லைன் கிராக்ஸ்ங்கிறது வரணும். வந்தா தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஆமா. ஓகே, அதை வந்து இன்னைக்கு நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். இருக்கு. நார்மல் ஒயிட் வாஷ் பண்ணீங்கனால அது அரெஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இதுக்கு பெரிய வேற கிடையாது. ஒவ்வொரு இடத்துல அது அந்த ஹோல வந்து கிராக்க வந்து பெருசு பண்ணிட்டு அதுக்குள்ளார பட்டி வைக்கிறதெல்லாம் இருக்காங்க. கிராக் ஃபில்லிங் அதுங்க. அது என்ன டெப்த் அதிகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த கிராக் பாத்தீங்கன்னா பிளாஸ்டரை தாண்டி பிரிக்குக்கும் போயிருக்கு அப்படின்னா நீங்க பண்ணணும். மிஷின் காடி போட்டுங்க உள்ளார கிராக் ஃபில்லிங் வைக்கணும். பிளாஸ்டர்ல மட்டும்தான் விழுந்திருக்கு அப்படின்னா நீங்க ஒயிட் வாஷ் பண்ணீங்கனால அது அரெஸ்ட் ஆயிடும். சார் அந்த அளவுக்கு கிராக் வருது ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸ் இல்லாம. ஓகே, ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸ் இல்லாம இருந்தா தான் பிரிக் வந்து பிரேக் வரும். அதாவது இப்ப நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த லோட அந்த இடத்த கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சுன்னா கிராக் வராது. ஓகே, இப்ப நம்ம ஓவர்லோட் ஆகி அந்த லோடு உங்களுக்கு பிரிக்குக்கும் போகிறங்கிற பட்சத்துல கிராக் வரும். ஓகே, இவ்வளவுதான் ரீசன். அது எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல கூட வரலாமா? வரலாம். பில்டிங்கோட செட்டில்மெண்ட் டைம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சாயில் டைப்பை பொறுத்து. சிலது பாத்தீங்கன்னா 10 feet 12 feet 16 feetலாம் கூட நான் பேஸ்மெண்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு 1.5 floor அளவுக்கு கீழே பேஸ்மெண்ட்டே பண்ணியிருக்கோம். அந்த சாயில் அதோட ஒரு பில்டிங்கோட வெயிட் ஃப்ளோர் கணக்கை பொறுத்து டெபாசிட் செட்டில் ஆகிற டைம்ங்கிறது ஒன்று இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் டைம் வரைக்கும் கிராக்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா ஈஸியா வெளியில எல்லாம் பட்டி பாத்திரம் பெயிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 yearsக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டி முடிச்சாங்கன்னா ஒயிட் வாஷ் மட்டும் தான் பண்ணுவாங்க. புரியுது. ஏன் அப்படின்னா ஒரு 5 yearsக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த 2-3 சர்க்கிள் கிளைமேட் சர்க்கிள் பாத்துச்சுன்னா தெரியும். 2 சர்க்கிள் பார்த்தனாலே கண்டுபிடிச்சோம். சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரக்சர் ஷோரம் அது மஸ்ட் இல்லையா? கண்டிப்பா. அதுல எந்த சேஞ்சஸ் சிலது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் அதிகமா இருக்கும். சிலதெல்லாம் மேலே இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலே ராக். இந்த சைட் பாத்தீங்கன்னா மேலே ராக். ஓகே, 1.5 அடியிலேயே ராக்கு. ஸ்லோப்பா இருந்ததுங்களா ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா 1 feetலயே ராக்கு. பேக் சைடு போறப்ப பாத்தீங்கன்னா 6 feet 7 feet வரைக்கும் சாயில் தான். ஆத்தடி மிக்சடா தான் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம நேரா அடுத்த பெட்ரூம் போயிடலாம். இது வந்து கிளைண்டோட பையன் அவங்க பெட்ரூமுங்க. சின்ன கிளைண்ட். ஓஹோ, அவரோட சின்ன ஐயா. பட் இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கு. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஆக்சுவலா இது பிளைனா விட்டதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ வந்து இதுல வால்பேப்பர் வரப்போகுதுங்க. ஓகே, நான் எங்கேயுமே வால்பேப்பர் யூஸ் பண்ணல. இதுக்கு ஏன் வால்பேப்பர் நான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் செட் சீக்கிரம் மாறிட்டே இருக்கும். புரியுது. அவங்களோட ரூமை வந்து அவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சுக்கணுங்கிறதுல இருக்கு. வால்பேப்பர்ங்கிறப்ப ஈஸியா ரீப்ளேசபிள். ஓகே, அடுத்தடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாத்திக்கலாம். ஓகே, இது ஏன் டிவி யூனிட் இவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்கோம்? மினிமலா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா இதோட யூசேஜ் ஏவி லான்ச் பக்கத்துலயே இருக்கங்காட்டி பாத்தீங்கன்னா இதோட யூசேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே, புரியுது. பசங்க வெளிய இருந்து பாத்துக்குவாங்க. இங்க உள்ள வந்து அவ்வளவு யூஸ் பண்ண போறது. பட் மினிமலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஓகே, இது என்ன பண்ணிருக்கும்? பிளெயின் பீடிங். அவ்வளவுதான். இன்டீரியர்ல முடிஞ்சது. இதுவுமே வந்து ஒரு ஆர்கிடெக்ட் நினைக்கிறப்போ போதும். இதுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல முடிஞ்சிருக்கு. இதை போய் நம்ம அதிகமா செலவு பண்ணுங்கன்னு சொல்லி செலவு பண்ண வைக்கல. தேவைப்படல. இந்த இடம் தான் வந்து ஆர்கிடெக்ட் வந்து கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இடம். சூப்பர். இங்க வெளியே வரும்போது இந்த ஸ்டேர் கேஸ்ல அப்படியே இந்த இடத்த க்ளோஸ் பண்ணியே வச்சிட்டீங்க. கீழே க்ளோஸ் பண்ணல, பட் இங்க வந்து ஷார்ப் அந்த அங்க இருக்கிற மாதிரி அந்த எல் ஷேப் செயின் ஸ்டேர்ஸ் போடாம நம்ம ஸ்லோப் ஸ்டேர் போட்டுருங்க. பட் இது வந்து இங்க தேவைப்படலையா இல்ல இது போதும்னு நினைச்சதான்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். அது காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கு. இது காஸ்ட் கட்டிங். ஓகே. செகண்ட் நம்ம இப்போ ஸ்லோப்பா கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா கேபின் ஈஸியா பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் அதிகமா கிடைக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, புரியுது. ஆக்சுவலி இந்த இடமே வந்து ரொம்ப கீழே இருக்கிறத விட இது ரொம்ப வைடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு லானா இருந்தாலும் ஒரு ஹோட்டல் லான் மாதிரி இந்த ஃபீல். கெஸ்ட் பெட்ரூம் இது சேம் சைஸ் தான். சேம் சைஸ். 3 பெட்ரூமே ஒரே சைஸ் தான். ஓகே, 16/11. பட் இதோட லாஃப்ட்ல வந்து நீங்க அந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணல. இது காட் வைஸ் வரும் இல்லைங்க. ஓகே, ஒரு காட் வைஸ் வரும். அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போட்டு மேட்ச் பண்ணிக்கிறது. ஏன்னா கெஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் கம்மி. புரியுது. பட்ஜெட் கட்டிங். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து அந்த செலவை பண்ணுவோம். இந்த இடத்துக்கு ஒரு பிஓ பெயிண்டிங் போகணும்னா இந்த பெட்ரூம்ல இருக்க இன்டீரியரே முடிச்சிடலாம். அந்த ஒரு இடத்த ஒர்க் பண்றதுக்கு இந்த பெட்ரூமே முடிச்சிடலாம். பட் எல்லா இடத்துக்குமே நம்ம அதையே கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. வேண்டியதில்லை, பண்ணக்கூடாது. தேவைப்படல. ஓகே, காலை நேரத்துல இந்த இடத்துல நின்று பார்த்து எப்படி இருக்கு சார்? இது நமக்கு பிளஸ் அமைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த ரோடு தான். லாங் வியூ கிடைக்குங்க. எப்படியா இருந்தாலும் இங்க இருந்து 1 கிலோமீட்டருக்கு வரவங்க கூட அங்க இருந்து யார் வந்தாலும் பார்த்தா தெரியும். கண்டிப்பா. இதுல நம்ம பில்டு பண்ணுனதுக்கு அப்புறம் இதுல அமைஞ்ச பியூட்டி என்னன்னா ரோடோட வித்துக்கு கரெக்டா சென்டர்ல இருக்கு இந்த ஓப்பன்.
இந்த ஓப்பன் இந்த நீங்க விண்டோ சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரோடோட சென்டருக்கு இருக்கும். கரெக்டா அந்த ஒயிட் லைன் பாருங்க பக்காவா தெரியுது. நான் அதோ பார்த்தா வியூ அது ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் வரைக்கும் தெரியுது. ஆமா வேற லெவல் சைட். மோகன் சார் வெளியே போறதுக்கு முன்னாடியே பேசிடலாம். அங்க அடுப்படியில கூட பெருசா தெரியல, பட் இங்க வந்து அந்த எஸ்எஸ் ஓட இது தெரியுது. இதுவுமே வந்து நம்ம அந்த வாட்டருக்காக தான். கண்டிப்பா ஒன்றும் ஆகக்கூடாது. எப்படியா இருந்தாலும் இந்த அவங்க சொல்ற இந்த ஸ்டீல் டோரே வந்து 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு எதுவும் ஆகாதுங்கிறப்போ நீங்க அதுலயும் எக்ஸ்ட்ரா இந்த கேர் பண்றதுக்கான ரீசன் என்ன? இப்போ அவங்க நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஷோரூம் கண்டிஷனில் கொடுக்குறதுக்கு தான் வாரண்டி கேரண்டி கொடுப்பாங்க. ஓகே. நாம இன்ஸ்டால் பண்ணுறப்போ மேபி ஏதாவது, ஏன்னா அது ஃபுல்லாக பவுடர் கோட்டடாக தான் வரும், மேபி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறப்போ மைல்டு ஸ்க்ராச்சஸ் வந்துச்சுன்னா அதில் ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம எடுக்க விரும்பல. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இல்லாமல் அவுட் சைட் டீம் வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம சைட்டில் செய்கிறாங்கன்னா நான் அங்கே ப்ரெசென்ட்டில் இருப்பேன். ஓகே. கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நான் ப்ரெசென்ட்டில் இருப்பேன். டெக்னிக்கலாக என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ 2 பேர்த்தையுமே அது வேலை வாங்க. மோகன் சார் ரொம்ப சூப்பராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு மோகன் சார் இந்த தடவை. அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு இன்டீரியரோட கொலாபரேட் பண்ணனா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த ஒரு வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இது மாதிரி ஒரு டீட்டெயில் நாங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் இல்லாமல் டிசைன்லேயுமே வந்து ரெகுலர் டிவி யூனிட் இல்லை, ரெகுலர் பாத்ரூம்ஸ் இல்லை, ரெகுலர் பெட்ரூம்ஸ் இல்லை. ஈவன் நான் ஷாக் ஆனது வந்து இதுதான், பூஜா ரூம் தான். அதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்து இருக்குது. அதாவது வாஸ்து எதுக்கு பார்க்கணும், சாஸ்திரம் எதுக்கு பார்க்கணுங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு ஆர்கிடெக்டாக வந்து இந்த விஷயத்தை தெரியாமல் ஒரு பில்டிங் வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. எங்களுக்கே நிறைய விஷயத்த புதுசாக சொல்லி தந்தீங்க. ரெயிலிங்ஸ் எப்படி இருக்கணும், ரெயிலிங்ஸில் எதுக்கு கேப் இருக்கணும், எதுக்கு பிடிக்கணும், எதுக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட. வென்டிலேஷன் அல்டிமேட். அப்புறம் படுத்தின இந்த பம்பு இந்த விஷயத்து வரைக்கும் கோதை மேமோடது வந்து கோதை சிஸ்டர் வந்து இந்த விஷயத்த ரொம்ப, ஆனால் சொல்கிறப்போ என்னத்துக்குடா இந்த பம்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதாவது நிறைய புது இன்சைட்ஸை வந்து வெளியே சொல்லித்தரோம். கீழே வந்து மோகன் சாரோட நம்பரும் கொடுத்துட்றேன், கேபினெட் டிசைன் நம்பரும் கொடுத்துட்றேன். எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். டவுட்டுக்கு ஆர்டருக்காக கூப்பிட்றதுலாம் அது உங்கள் இஷ்டம். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக மோகன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். கேபினெட் டிசைன்ஸ் ஆல்வேஸ் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஹெல்ப். கரெக்டானே? தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மோகன். தேங்க்யூ.